Chennai 365, an effort by SKS in association with social, sports and cultural bodies to do good to a vibrant Chennai. உறவு சுரங்கம், ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ், பாரதி வித்யாபவன் என்கிற இந்த 3 அமைப்புகளும் இணைந்து கடந்த 6 ஆண்டுகளாக தமிழகத்தின் மிகச்சிறந்த இலக்கிய ஆளுமைகளை அரங்கம் கொண்டு வந்து அரங்க மக்கள் மத்தியில் இந்த படைப்பாளர்களுடைய படைப்பாற்றலை மனித இனம் பின்பற்ற வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தோடு 6 ஆண்டுகளுக்கு முன்பு உறவு சுரங்கம் தொடங்கப்பட்டது. 10 ஆண்டுகளுக்கு முன்பு நான் லண்டன் மாநகரம் சென்றிருந்த பொழுது அங்கு லண்டன் மாநகரினுடைய பாராளுமன்றத்தை பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது. பாராளுமன்றத்தின் உள்ளே நுழைகிற போது ஷேக்ஸ்பியருடைய படம் பாராளுமன்றத்தின் வாசலில் அழகாக அலங்கரித்து காட்சியில் வைக்கப்பட்டிருந்தது. அதை பார்த்த பொழுதுதான் என் நெஞ்சம் மிக மிக துன்புற்று, ஒரு படைப்பாளர் இவ்வளவு பெருமை தருகிறதே இந்த தேசம், எவ்வளவு படைப்பாளர்களை கொண்டது நம் தமிழகம், நாம் இன்னும் அதுபோல் முற்றத்தில் வாசலில் வெற்றி தந்த படைப்பாளர்களை நாம் இன்னும் போற்றவில்லையே என்கிற வருத்தம் இருந்தது. அந்த வருத்தத்தாலும் தமிழ் இலக்கியத்தை திருத்தத்துடன் படித்த ஆசையினாலும் உறவு சுரங்கம் என்ற ஒரு அமைப்பை அடியேன் உருவாக்கினேன். அந்த அமைப்பு 1ஆம் ஆண்டு டாக்டர் ஓசே குழந்தைசுவாமி அவர்கள் படைப்பிலக்கியத்தை குறித்து நடத்தினோம். 2ஆம் ஆண்டு சிகரம் தொட்ட சிவசங்கரி என்கிற எழுத்தாளர் படைப்பாற்றல் திறனை குறித்து நடத்தினோம். 3ஆம் ஆண்டு யுகக்கவிஞன் பாரதி என்ற பாரதிக்கு நடத்தினோம். 4ஆம் ஆண்டு இல்லந்தோறும் இறையன்பு என்று இறையன்களுடைய இலக்கிய முற்றத்தை IAS இறையன்பு அவர்கள் படைப்பை நடத்தினோம். 5ஆம் ஆண்டு வணக்கத்திற்குரிய அன்னை மதிவொளி சரஸ்வதி அவர்களை குறித்த படைப்பை நடத்தினோம். இது 6ஆம் ஆண்டு. இன்றைக்கு 72வது மாத கூட்டம் நடைபெறுகிறது. இந்த 72வது மாத கூட்டம் இன்றைக்கு 2 விருது பெற இருக்கிறார்கள். இதில் என்ன ஒரு பெரிய சிறப்பு என்றால், இந்த 72 மாதமும் ஒரு நிகழ்ச்சி கூட, ஒரு மாதம் கூட தடைபடாமல், எந்த தடையும் இல்லாமல் இந்த நிகழ்ச்சி, இந்த அரங்கம் வந்திருக்கிறது. பாரதி வித்யாபவன் என்கிற சமூக அமைப்பு, ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் என்கிற வணிக அமைப்பு, உறவு சுரங்கம் என்கிற இலக்கிய அமைப்பு என்கிற 3 அமைப்புகளும் இணைந்து நாம் பல்வேறு வகைப்பட்ட படைப்பாளர்களின் சிந்தனையை முற்றத்தில் கொண்டு வந்திருக்கிறோம். இன்றைக்கு ஒரு நூல் வெளியீட்டு விழாவும் இருக்கிறது. இந்த நூல் இன்றைக்கு உறவு சுரங்கத்தின் சார்பாக, உறவு சுரங்கத்தின் மூலமாக இந்த 6 ஆண்டுகளில் சென்ற மாதம் வரை 17 நூல்கள் வெளியிட்டிருக்கிறோம். இன்றைக்கு வெளியிடுகிற நூல் 18வது நூல். அந்த நூலினுடைய மிகப்பெரிய செய்தியை நாம் காண இருக்கிறோம். இந்த இனிய நிகழ்வை பற்றி ஒரு சிறு கண்ணோட்டம் உங்களுக்கு அளித்தேன். இப்பொழுது நிகழ்வு முறையாக தொடங்க இருக்கிறது. இன்றைய நிகழ்விற்கு தலைமை தாங்குவதற்காக வரலாற்றில் புகழ்பெற்ற சாதனை பெண்கள், சாதனை மங்கையர் என்று சொல்லி 3 தொகுதிகள் ஒரு அற்புதமான நூலை வெளியிட்டு வரலாற்றுத்துறை பேராசிரியராக பல்வேறு வகைப்பட்ட சூழல்களில் அரசு கல்லூரிகளில் பணிபுரிந்து, ராணிமேரி கல்லூரியில் பணிபுரிந்து, இன்று வரை கௌரவ விரிவுரையாளராக சென்னை பல்கலைக்கழகத்தின் வரலாற்றுத்துறையில் பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய, வணக்கத்திற்குரிய நாங்களெல்லாம் அக்கா அக்கா என்று அழைக்கக்கூடிய பேராசிரியர் டாக்டர் பானுமதி அவர்கள். அண்ணனோடு பழகிய பிறகு அவங்க அண்ணி ஆகிட்டோம். அண்ணி அவர்களை நாங்கள் எப்பொழுதும் மனதாறு வாழ்த்துகிற ஒரு மாபெரும் மங்கை. அவரை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறேன். இன்றைய நிகழ்வை தலைமை தாங்குவதற்காக வருகிறார். உங்கள் கரவொலி பலமாக இருக்கட்டும். நான் ஏன் எப்பொழுதும் இந்த மாலை நேர நிகழ்வை உங்கள் கரவொலி பலமாக இருக்கட்டும் என்று கேட்கிறேன் என்றால்,
அடுத்தவரை பாராட்டுகிற போது நமக்கு பாராட்டு தானாக வரும். ஒன்று. இரண்டாவது உடல் ஆரோக்கியம். காலையில் நீங்கள் பெட்டில் எழுந்ததும் ஒரு 10 முறை கை தட்டுங்க. பெட்லேருந்து எழுந்து உட்கார்ந்ததும் ஒரு 10, படுக்கையிலேருந்து எழுந்து உட்கார்ந்ததும் 10 முறை கை தட்டுங்களேன். எவ்வளோ சுறுசுறுப்பு அடைகிறீங்கன்னு பாருங்க. ஆச்சரியமான விஷயம். ஆக ஒருவரை பாராட்டுகிற போது எப்படி ஆரோக்கியம் கிடைக்கிறது என்பதை நீங்கள் எண்ணி எண்ணி பார்க்கலாம். நான் இந்த இலக்கிய கூட்டங்கள் இந்த கைத்தட்டலை கேட்டு 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 இரவு நேரத்தில் கட்டிலிருந்து கீழே விழுந்திருக்கேன். அப்படிப்பட்ட ஒரு ஈடுபாடு எதில்? இலக்கியம், மொழி, கலாச்சாரம், பண்பாடு, கைத்தட்டல். அதில் அவ்வளோ ஒரு ஈடுபாடுடைய ஒரு பெண்மணி. அதனால தான் நீங்கள் தயவுசெய்து மேடையில் பெருமக்கள் வருகிற போது உங்கள் கரவொலி பலமாக இருக்கட்டும். அடுத்ததாக இன்றைக்கு இந்த நிகழ்வில் ஒரு தன்னிகர் இல்லாத உரையை தருவதற்காக திங்கள்தோறும் நாம் தாராபாரதியினுடைய படைப்புகளை பேசி வருகிறோம். இந்த மாதம் இளையராஜா அவர்களை குறித்து தாராபாரதி அவர்கள் எழுதிய ஒரு அற்புதமான வாழ்த்து கவிதைகள், இவைகளெல்லாம் தொகுத்து பண்ணைபுரம் முதல் பக்கிங்ஹாம் வரை என்ற இந்த நூலை தாராபாரதி அவர்கள் படைத்திருக்கிறார்கள். இசைஞானி இளையராஜாவை பற்றிய முழுமையான நூல் அது. அந்த நூலை பற்றி திறனாய்வு தேன் நமக்கு தருவதற்காக எங்கள் வணக்கத்திற்குரிய கம்பன் கழகத்தினுடைய செயற்குழு உறுப்பினர்களில் தலையாய உறுப்பினராக பணியாற்றுகிற, பத்திரிகை உலகத்தையும் பொதுமக்கள் உலவுகிற வானொலி தொலைக்காட்சி என்கிற உலகத்தையும் தனதாக்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு அறிவார்ந்த கவிஞர், வணக்கத்திற்குரிய வங்கியின் ஒரு பெரிய அதிகாரியாக பணியாற்றினாலும் அவர் எங்கள் மனசில் அவர் எப்பொழுதுமே ஒரு வங்கி பணியாளராக தான் தெரிவார். ஆனால் அவர் கவிஞனாக வந்த பிறகு அவர் கவிதைகளை வாங்கி வாங்கி நாங்கள் என்ன ஆயிட்டோம்னா எங்கள் மனம் என்னும் வங்கியில் அவர் கவிதைகளை சேமித்து வைத்திருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான கவிஞன். ஒரு மனுஷன் எப்படி இருக்கணும்ன்றதுக்கு உதாரணங்க விஜயகிருஷ்ணன் அவர்கள். கவிஞர் விஜயகிருஷ்ணன் அவர்கள் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறேன். இன்றைக்கு தாராபாரதியின் படைப்பிலக்கியத்தை குறித்து அவர் படைப்பிலக்கியத்துள் தலையாய படைப்பிலக்கியம் பண்ணைபுரம் முதல் பக்கிங்ஹாம் வரை என்ற அந்த நூலை ஐயா திறனாய்வு செய்ய வருகிறார். அவர் மிக மிக வயதில் இளையவர். ஆனால் மரியாதை நிமித்தமா ஐயான்னு சொன்னோம், அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. இன்றைக்கு எப்பொழுதுமே ஒரு மேடையில் கணவன் மனைவி இணையராக இருந்து பணி செய்வது என்பது பெரிய ஆற்றல். உங்க தொலைபேசியெல்லாம் கொஞ்சம் நினைவிழந்த நிலையில் வைத்துவிட்டு நீங்கள் நினைவோடு இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். தயவுசெய்து தொலைபேசியை கொஞ்சம் ஆஃப் மோட்ல வைங்க, சைலண்ட் மோட்ல வைங்க. மிக முக்கியமான தகவல் இது. அடுத்ததாக ஒவ்வொரு மேடையிலும் இணையராக கணவன் மனைவியாக ஒருத்தர் சமுதாயத்தை தொண்டு செய்வது என்பது பெரிய வரங்க, சாதாரண வரம் கிடையாது, மிகப்பெரிய ஒரு வரம். அந்த வரத்தை முழுமையாக பெற்றவர் ஐயா திரு விஜயகிருஷ்ணன் அவர்கள். அடுத்ததாக நம்முடைய பேராசிரியர் பானுமதி அவர்கள் தலைமை தாங்க கணவர் தர்மராசன் உட்கார்ந்து பார்க்கிறார் இல்லைங்களா. எங்கள் கம்பன் கழகத்தினுடைய வணக்கத்திற்குரிய பொருளாளர் அவர்கள் மிகச்சிறந்த மாமனிதர். இந்த ஸ்டேட் வங்கிக்கும் தமிழுக்கு ஏதோ தொடர்பு இருக்குங்க. ஏன்னா புதுகை தர்மராசன் ஐயா எங்க கம்பன் கழக பொருளாளர், தமிழ் அது பர்டிகுலர் இந்த ஸ்டேட் வங்கிக்குங்கம்மா. ஏன்னா ஏர்வாடியார் கூட எஸ்பிஐ தான், ஏர்வாடி ராதாகிருஷ்ணன் எஸ்பிஐ தான். நான் இந்தியன் பேங்க்ல அவ்வளோ கவிஞர்கள்லாம் பார்க்கல, ஸ்டேட் பேங்க்ல தான் பார்த்துருக்கேன் இருக்காங்க. ஆமாங்க. இப்போ ஐயா புதுகை தர்மராஜன் அவர் ஒரு பெரிய படைப்பாளர், பத்திரிகையாளர். அவங்க மனைவி ஒரு சிறந்த எழுத்தாளர், பேச்சாளர், பண்பாளர். எப்படி பாருங்க, இணையர்கள் இருக்காங்க. அதே மாதிரி இன்னைக்கு இந்த மேடையை அலங்கரிப்பதற்கு கணவர் சிறப்புரை தரும் மேடையில் மனைவி விருது பெறுகிறார்கள். இது போல் எந்த குடும்பத்தும் நடக்கும். வருக திருமதி சுவை அரசி சாந்தி விஜயகிருஷ்ணன் அவர்கள். எப்பொழுதும் ஐயாவோட இருக்கிறதுனால நீங்க அம்மா பக்கத்தில் உட்கார வைக்கிறேன் இல்லைங்களா. நண்பர்களே, இனி அடுத்து ஒரு மிக முக்கியமான ஒரு அறிஞரை உங்களுக்கு அறிமுகம் செய்வதில் நான் அகமகிழ் கொள்கிறேன். நாங்கள் இதுவரை 17 நூல்கள் வெளியிட்டிருக்கிறோம். இன்றைக்கு வெளியிடுகிற நூல் 18வது நூல். இதன் கூட்டுத்தொகை 8+9, 8+1 9. ஒரு நவகிரகத்தின் அருளையே இன்றைக்கு விழாக்கு வந்திருக்கிறவர்கள் பெற வேண்டும் என்கிற வகையில் வணக்கத்திற்குரிய கவிஞர் சுப்பு ஆறுமுகம் அவருடைய மகன் திரு காந்தி சுப்பு ஆறுமுகம் அவர்கள்
மேடைக்கு வருமாறு ஐயா அழைக்கிறேன். காந்தி சுப்புவாரமும் அவர்களை எனக்கு ஒரு 40 வருஷமா தெரியும். 40 ஆண்டுகள் இது போல ஒரு பிள்ளைலாம் பெற்று வச்சுக்கிட்டா அப்பா அம்மாக்கெல்லாம் கவலையே கிடையாதுங்க. இது போல ஒரு பிள்ளை பெறணுங்க உலகத்துல. அதாவது MA MPhil PhD எல்லாம் படிச்சு தமிழுக்கும் இசைக்கும் பெரிய தொடர்பை உருவாக்கி கொண்டு தன் ஆளுமையை வளர்த்து கொண்டு தந்தையாருடைய வில்லுப்பாட்டுக்கு சிவபெருமானின் அருளால் வந்த உடுக்கையை உடுக்கை வாசிக்கிற கலைஞனாக வில்லுப்பாட்டுக்குள் வந்து அப்பாவுக்காக ஒரு பிள்ளைனை காட்டுங்க, இந்தியாவில் ஒரே ஒரு பையனை காட்டுங்க, நான் என் சொத்தையா உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றேங்க, ஒரு பையனை நீங்க எனக்கு காட்டுங்க பார்க்கலாம். அப்பாவிற்காக ஒரு மகன் தனக்கு கிடைக்க வேண்டிய அரசு தொழிலை கூட விட்டுட்டு, ஒரு கவர்மெண்ட் ஜாபே அவர் கிடைச்சிது, அதையும் விட்டுட்டு தன்னை தகுதிப்படுத்தி கொண்டும் அரசு வேலைக்கு போய், எங்க பாட்டி சொல்லுவாங்க குப்பள்ளி கொட்டினா கூட கவர்மெண்ட்ல கொட்டணும்னு. அந்த மாதிரி அந்த அரசு வேலை கிடைச்சி கூட அதை உதறி தள்ளிவிட்டு தந்தையாரின் வில்லுப்பாட்டுக்கு தான் உடுக்கையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி சிவபெருமானின் அருளால் உதித்த ஒரு இசைக்கருவி உடுக்கை, அதை தன் கரத்திலே வைத்துக்கொண்டு அவர் தன் தந்தையாருக்காக தன் வில்லுப்பாட்டை தியாகம் செய்தார் அப்படின்னு சொல்லுவதை விட வில்லுப்பாட்டுக்காக தன் பணியை தியாகம் செய்தார். அப்படிப்பட்ட ஒரு அருமையான கவிஞன் போதாதுங்க, அற்புதமான கவிஞன் அவர். இன்றைக்கு தாரா பாரதி அவருடைய பொற்குழி விருதினை பெற இருக்கிறார்கள். இந்த இனிய நிகழ்வு இப்பொழுது கலை மாமணி திருமதி வாசுகி கண்ணப்பன் அவர்களின் தமிழ்த்தாய் வாழ்த்தோடு தொடங்குகிறது. அனைவரும் எழுந்து நிற்குமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். தமிழ்த்தாய் வாழ்த்து. அனைவருக்கும் நல்வணக்கம். நீராறும் கடலொடுத்த நிலமடந்தைக்கு எழிலொழுகும் சீராறும் வதனமென திகழ்பரத கண்டமிதில் தெக்கணமும் அதில் சிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு பிறை நுதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துள் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே உன் சீர் இளமை திறம் வியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே அனைத்திந்திய எழுத்தாளர் சங்கத்தினுடைய தலைவர் வணக்கத்திற்குரிய டாக்டர் கோ பெரியண்ணன் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறேன். உங்கள் கரவொலி பலமாக்கட்டும். நண்பர்கள், நாம் இப்பொழுது முதலில் தலைமை உரை கேட்க இருக்கின்றோம். வணக்கத்துக்குரிய பேராசிரியர் பானுமதி தர்மராசன் அவர்கள், முனைவர் பானுமதி தர்மராசன் அவர்கள் ஒரு ஆசிரியர் இலக்கணத்திற்கு பொருத்தமான ஒரு நபர். ஆசிரியர் பணி ஒரு அறப்பணி, அதற்கு நீ உன்னை அர்ப்பணி என்று சொன்ன வணக்கத்திற்குரிய இந்திய தாய் திருநாட்டின் மேலாள் ஜனாதிபதி ஐயா திரு ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய கனவை நினைவாக்கிய பெண்மணி ஒருவர் இருப்பார் என்று சொன்னால் நீங்கள் தைரியமாக சொல்லலாம், அது எங்கள் வணக்கத்திற்குரிய ஐயா பானுமதி அம்மா பானுமதி தர்மராசன் அவர்கள் தைரியமா சொல்லலாம். அது மாதிரி ஒரு மிகச்சிறந்த ஒரு பேராசிரியர். அவங்களுடைய வரலாற்று புகழ்பெற்ற சாதனை மகளிர் நூல் 3 தொகுதி வந்துருச்சுங்க, 4 தொகுதி வந்துருச்சு. எப்பதான் இவங்க எழுதுறாங்க, எப்பதான் இதை கலெக்ட் பண்றாங்க, இந்த சாதனை பெண்களை பற்றிய குறிப்புகள் இருக்கு பார்த்தீங்களா, இந்த குறிப்புகள் அவங்க எப்படி திரட்டுறாங்க ஒன்றுமே புரியாதுங்க. ஒரு தொகுதியும் பார்க்கிற பொழுதும் ஒரு ஆழமான ஒரு நூல், ஆழமான அறிவு தருகிற ஒரு நூல். இன்னொரு செய்தி, இந்த நூல்களை பற்றி இதுவரைக்கும் அந்த திறனாய்வுகளிலேயே மிகப்பெரிய திறனாய்வு எது என்று யார் கொடுத்தது என்று கேட்டால், பல்வேறு வகைப்பட்ட கல்லூரிகளில் பணியாற்றுகிற பெண் பேராசிரியர்களை விட
ஆண் பேராசிரியர்கள் இது தருகிற திறனாய்வு புகழுடைய திறனாய்வாக இருக்கிறது. காரணம் என்ன என்று கேட்டால், வரலாற்று துறையில் இன்றைக்கு எத்தனையோ பேராசிரியர் பெருமக்களுக்கு நிறைய சாதனை பெண்களை பற்றிய வரலாறு குறிப்பு இல்லாமலே போயிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு தேடுதல் வேட்டையை தொடங்கி மிக அருமையாக பேராசிரியர் பானுமதி அவர்கள் இந்த பெருமை செய்திருக்கிறார்கள். இந்த வணக்கத்திற்குரிய பெருமையை செய்த பேராசிரியர் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்வதற்காக நான் எங்கள் ஸ்டெல்லா மாரிஸ் கல்லூரியில் பணியாற்றி உலக புகழ்பெற்ற ஒரு பெண்மணியாக இருக்கின்ற பேராசிரியர் டாக்டர் விஜயலட்சுமி ராமசாமி அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறேன். பேராசிரியர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி. நண்பர்களே, நாம் அவளோடு எதிர்பார்த்து காத்திருக்கின்ற தலைமை உரையை வழங்குவதற்காக நாம் இப்பொழுது வணக்கத்திற்குரிய பேராசிரியர் முனைவர் பானுமதி தர்மராஜன் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். வருக பேராசிரியர். அனைவருக்கும் வணக்கம். உறவு சுரங்கமும் கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் மற்றும் பாரதிய வித்யா பவன் இணைந்து வழங்குகின்ற இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்பதில் மிகவும் பெருமை கொள்கிறேன். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சி நடந்து 70வது நிகழ்ச்சி என்று 72வது மாதம் நடக்கிறது என்பது மிக மிக பெருமைக்குரியது. இதற்கெல்லாம் முக்கியமாக காரணமாக இருக்கிறது உலகநாயகி தான். உலகத்தை சுற்றி வரக்கூடிய உலகநாயகியால ஆற்ற முடியாதது எதுவும் இல்லை அப்படிங்கிற அளவுக்கு தானே நின்று தனியாக நின்று அப்பப்போ யாருக்கிட்டையாவது ஏதாவது சிறிய ஆலோசனைகள் கேட்பார்களே அன்றி மற்றபடி தனியாக நின்று இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து நடத்தி வருகிறார் என்பது மிக மிக பாராட்டுதலுக்குரிய விஷயம். அதாவது சாதாரணமாக இல்லை, மிக அருமையான நிகழ்ச்சியாக நிகழ்த்தி வருகிறார். அதோடு இல்லாமல் 17 நூல்கள், 18வது நூல் இன்று வெளியிடப்படுகிறது என்றால், ஒரு நூல் வெளியிடுவது என்றால் மிகப்பெரிய விஷயம். அதில் எவ்வளவு சிக்கல்கள் இருக்கின்றது என்பது தெரியும். ஏன்னா நாங்கள் மாதம் நூல் வெளியிடுகிறோம். அந்த மாத பத்திரிகை வெளிவருவதற்குள்ள நிஜமாகவே ஒரு பிரசவம் மாதிரி ஆகிறதே தவிர மற்றபடி ஏகப்பட்ட சிக்கல்கள் அதில் இருக்கு. அதில் இந்த விழாவில் நூல் வெளியிடுவது என்பது மிகப்பெரிய விஷயம். அதையும் தொடர்ந்து செய்து வருகிறார். அவருக்கு நிறைய பாராட்டுகள், நிறையவே நல்லாவே கைத்தட்டலாம் அவருக்கு. இந்த தாராபாரதியினுடைய நிகழ்ச்சியில பங்கெடுத்துக் கொள்வதில் மிக மிக மகிழ்ச்சி அடைகிறோம். இது எங்க குடும்ப விழா மாதிரி நடக்கிறது. அதையும் விட நூல் வெளியீடு என்பது மிக சிறந்ததுன்னு சொன்னோம். இப்போ காந்தி சுப்பு ஆறுமுகத்துடைய நூலை இன்று வெளியிடுகிறார்கள் என்பது அதிலேயும் மிகச்சிறந்த நூலாக இது வெளியிடப்படுகிறது என்பதும் மிக சிறப்புக்குரிய விஷயம். அடுத்து இந்த நூலை வெளியிடுவதற்காக அனைத்து இந்திய எழுத்தாளர் சங்கத்தினுடைய தலைவராக விளங்கக்கூடிய டாக்டர் பெரியண்ணன் அவர்கள் வந்திருப்பது அதிலும் மிக சிறப்பு. அவர்தான் இந்த நூலை வெளியிடப் போகிறார் என்பது மிக மகிழ்ச்சிக்குரிய விஷயம். இதில் அடுத்து தாராபாரதியினுடைய பண்ணைபுரம்லேருந்து பக்கிங்ஹாம் வரை என்ற இளையராஜாவினுடைய நூலை, இளையராஜாவினுடைய 75வது அகவையில் இந்த நூலை பற்றி சிறப்புரையாற்ற வந்திருக்கிற விஜயகிருஷ்ணன் அவர்களும் மிக சிறப்புக்குரியவர். அவருடைய இந்த நிகழ்ச்சி மிக அருமையாக அமையும் என்று எதிர்பார்க்கிறோம். அதாவது விஜயகிருஷ்ணன் அவர்கள் பாரத ஸ்டேட் வங்கி மட்டும் இல்லை, ஆக்சிஸ் வங்கி மட்டுமல்ல, சிறுதாமூரில் ஒரு பெரிய
கோவில் பெருமாள் கோவிலை கட்டி அதற்கு கும்பாபிஷேகம் செய்து மிக அருமையாக அந்த கோவிலில் எல்லா விழாக்களையும் நடத்தி வருகிறார். அது மட்டுமல்ல, சிறந்த எழுத்தாளராக, சிறந்த கவிஞராக, தொலைக்காட்சியில் செய்தி வாசிப்பாளராக, அனைத்து துறைகளிலேயுமே வல்லமை பெற்றவராக விளங்குகிறார். இவர் அண்மையில் தமது 60வது வயதை அடைந்து தனது சஷ்டியத்த பூர்த்தியை முடிவு செய்திருக்கிறார். அதனால சீனியர் சிட்டிசன் ஆகியிருக்காருங்கிறதுக்காக ஒரு கைத்தட்டல் தரலாம். இத்தனை பெருமைக்கும் உரிய இவர் தாராபாரதியோட உடனிருந்து மேல்மருவத்தூர்ல பணியாற்றியவர். இவர் ஒரு மேலாளராக, வங்கி மேலாளராக இருந்தாலும் அங்க வரக்கூடிய வாடிக்கையாளராக இருந்த தாராபாரதி அவர்களுடன் மிக நெருங்கிய நட்பு ஆக, அதாவது மேலாளர் வாடிக்கையாளர் என்ற நட்பை தாண்டி கவிஞர்கள் என்ற முறையில், ஒரு மனிதாபிமானத்தின் அடிப்படையில், ஒரு இலக்கிய அடிப்படையில் இருவரும் நெருங்கி பழகி இருக்கிறார்கள் என்பது உண்மை. அந்த அடிப்படையில தான் இந்த தாராபாரதியினுடைய விழாவில் அவர் பேசுவது மிகச் சிறப்பாக அமைந்திருக்கிறது. தாராபாரதியினுடைய விருதை பெறுவதற்கு சாந்தி விஜயகிருஷ்ணன் அவர்களை அழைத்திருக்கிறார். இது சரியான பொருத்தமாக கருதப்படுகிறது. அதாவது எழுத்தாளர் மட்டுமல்ல, அவர் சுவையாக சமைக்கக்கூடியவரும் கூட. அவர் எழுதக்கூடிய அத்தனை சமையல் குறிப்புகளும் அவரே செய்து பார்த்து, செய்து காண்பித்து எல்லோருக்கும் வழங்கி இருக்கிறார். அது மட்டுமல்ல, ஏராளமான சமையல் சந்தேகங்களை தற்போது கூட தீபாவளிக்கு முன்னாடி நீங்க பார்த்திருக்கலாம், தொலைக்காட்சியில சமையல் சந்தேகங்கள் என்பதையும் தீர்த்து வைத்திருக்கிறார். இத்தனைக்கும் உரிய இவர் மிகப்பெரிய எழுத்தாளராகவும் விளங்குகிறார். எங்களுடைய பத்திரிகையில, புதிய தென்றல் பத்திரிகையில 2 பேர் தான் தொடர்ந்து எழுதக்கூடியவர்கள். ஒருவர் என்னுடைய கணவர், வேற வழி இல்லை, எடிட்டோரியல் எழுதியே ஆகணும் இல்லையா, தலையங்கம் எழுதியே ஆகணும். இன்னொன்று, விடாம பத்திரிகை தொடர்ந்த நாள்ல இருந்து எழுதக்கூடியவர் சாந்தி விஜயகிருஷ்ணன் அவர்கள் தான். இதுக்கு மிகப்பெரிய கரவொலி கொடுக்கலாம். எங்க இருந்தாலும், அவர் அமெரிக்கா போனாலும் சரி, எங்க இருந்தாலும் சரி, எழுதி முற்றுமாக, நான் 3 மாதம் போகிறோமா, 6 மாதம் போகிறோமா, 6 எழுதி கொடுத்துட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு நிலைமை. அதாவது எழுத்தாளராக எடுத்துக்கொண்ட பணியை செய்து முடிக்க வேண்டும், செவ்வனை செய்து முடிக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கம் உடையவர். ஸோ அந்த மாதிரி இருப்பவர் என்று தாராபாரதியுடைய விருது பெறுகிறார் என்பதில் மிக்க மகிழ்ச்சி. எல்லாரும் அவங்களுக்கு மிகப்பெரிய கைத்தட்டல். இத்தனையும் தொடர்ந்து தாராபாரதியினுடைய விழா என்று சொல்லும்போது, இது எங்களுடைய குடும்ப விழா அப்படின்னு சொன்னேன். தாராபாரதியை எங்களுடைய குடும்ப உறுப்பினராக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் என்பது இலக்கிய வீதியின் மூலமாக, அதாவது பாரதியை ஒட்டி, பாரதிதாசனை ஒட்டி வரக்கூடிய அந்த பாரதிதாசன் பரம்பரை என்று சொல்வதை விட இலக்கிய வீதியின் பரம்பரையில தாராபாரதி என்பதை நாங்கள் பெருமை கொள்கிறோம். அந்த அளவிற்கு தாராபாரதியுடைய எழுத்துக்களையும் அவருடைய வெளியீடுகளையும் தூக்கி பிடித்து அவற்றையெல்லாம் இலக்கிய வீதியின் மூலமாக வீதிக்கு கொண்டு வந்தது இலக்கிய வீதி நியமனைய அண்ணன் அவர்கள் தான். அவருக்கு மிகப்பெரிய பாராட்டு தர வேண்டும். எங்களை எல்லாம் தூக்கி பிடிப்பவர் அவர்தான். அவருடைய ஊக்குவிப்பின் மூலமாக தான் நாங்கள் அத்தனை பேரும் எழுத்துத்துறைக்கு வந்தோம். எழுதுங்க எழுதுங்க என்று என்னை எல்லாம் ஊக்குவித்தவர் அவர்தான். அந்த முறையில் இலக்கிய வீதி அண்ணனுடைய வழியில் இந்த நிகழ்ச்சிகள் நடைபெறுகிறது என்பதில் மிக மிக மகிழ்ச்சி. ஸோ தாராபாரதி என்று சொல்லும்போது ஏகப்பட்ட துறை, அவர் தொடாத துறையில் கவி ஞாயிறு என்று போற்றக்கூடிய தாராபாரதியினுடைய துறை, அவருடைய எழுத்துக்கள் அவர் தொடாத துறையே கிடையாது. அத்தனை துறையும் தொட்டிருக்கிறார். இளையவர்களுக்கு, மாணவர்களுக்கு, பெண்களுக்காக இப்படி கவிதைகள் ஏராளமாக எழுதியிருக்கிறார். அத்தனை துறையிலையும் அவர் எழுதியிருக்கிறார். அதனால தான் அவரை கவி ஞாயிறு அப்படின்னு சொல்கிறோம். ஞாயிறு என்று சொல்லும்போது ஞாயிறினுடைய அடிப்படையில் தான் இந்த உலகமே இயங்கி கொண்டிருக்கிறது. ஞாயிறு இல்லைன்னா உலகம் இல்லை அப்படின்னு நமக்கு தெரியும். அந்த மாதிரி கவிஞருடைய தாராபாரதியினுடைய எழுத்துக்கள் இல்லை என்றால் எதிர்காலம் இல்லை அப்படிங்கிற அளவிற்கு எல்லா துறைகளிலையும் அவர் தன்னுடைய முத்திரையை பதித்திருக்கிறார். அத்தனை துறைகளை நாம் இந்த 10 மாதங்களாக 10 புத்தகங்களை பற்றி ஆராய்ச்சி செய்திருக்கிறோம். ஆனாலும் 11, இன்றையோட சேர்த்து 11. இதையும் தாண்டி ஏராளமான கவிதைகள், ஏராளமான நூல்கள் இருக்கின்றன. அவற்றை எல்லாம் நீங்கள் வாங்கி படிக்க வேண்டும் என்பதுதான் இந்த
விழாவினுடைய நோக்கம். அத்தனை பேரும் அதை பின்பற்ற வேண்டும் என்பதுதான். எல்லாரும் சொல்றோம், அதாவது வெறுங்கை என்பது மூலதனம், விரல்கள் 10, வெறுங்கை என்பது மூலதனம், விரல்கள் 10 மூலதனம் அப்படின்னு அத்தனை பேரும் சொல்றோமே தவிர இது யார் எழுதியது அப்படின்னு சொல்றது கிடையாது சாதாரணமா. ஸோ அந்த அளவிற்கு தாராபாரதியினுடைய எழுத்துக்களையும் அவருடைய கவிதைகளையும் அவருடைய நோக்கங்களையும் மக்களுக்கு எடுத்து செல்லக்கூடிய அந்த வகையில் இந்த விழாக்கள் அமைகின்றன என்பதில் மிக மிக மகிழ்ச்சி. இந்த விழாவில் பங்கெடுத்துக் கொள்வதில் எனக்கும் என்னுடைய குடும்பத்தை சார்ந்த அத்தனை பேருக்கும் மிக்க மகிழ்ச்சி. இந்த அளவுக்கு எங்களை அழைத்து பெருமைப்படுத்தியதற்கு உலகநாயகிக்கு நன்றி கூறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமையானது ஒரு தலைமை உரையை பேராசிரியர் அவர்கள் வழங்கி மகிழ்ந்தார்கள். நண்பர்களே, இப்பொழுது நாம் நூல் வெளியீட்டு விழாவிற்கு செல்ல இருக்கிறோம். நூல் வெளியீட்டு விழாவை செய்கிற போதே கவிஞருக்கும் நாம் பாராட்டை செய்து விடலாம் என்று கருதுகிறேன். இன்றைக்கு இறை இசை 40 என்ற ஒரு அருமையான நூலை கவிஞர் காந்தி சுப்பு ஆறுமுகம் அவர்கள் படைத்திருக்கிறார்கள். சுப்பு ஆறுமுகம் ஐயா அவர்களுக்கு எந்த விளம்பரமும் தேவையில்லை. மல்லிகை பூவிற்கு எதற்கு விளம்பரம் இல்லையா? எந்த அறிமுகமும் தேவையில்லை. கவிஞனுடைய கருவில் ஒரு கவிஞன் தானே உதிக்க முடியும், ஒரு கலைஞன் தான் உதிக்க முடியும். அந்த வகையில் வணக்கத்திற்குரிய ஐயா சுப்பு ஆறுமுகம் அவர்களுடைய நிழலாகவே தன் வாழ்க்கையை வடிவமைத்துக் கொண்ட காந்தி சுப்பு ஆறுமுகம் அவர்கள் ஒரு மிகச்சிறந்த கல்வியாளர், மிகச்சிறந்த கவிஞர், மிகச்சிறந்த பண்பாளர், எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு தந்தைக்கு ஒரு அருமையான மகன். அதைவிட பெரிய சிறப்பு, வில்லுப்பாட்டை பாதுகாத்த ஒரு கலைஞன். எனக்கு நான் தமிழ் பேராசிரியராக 32 ஆண்டுகள் பணியாற்றியவள். எனக்கு தெரிஞ்சு கார் 40, களவழி 40, இன்னா 40, இனியவை 40. இதுக்கு அடுத்தபடியாக இறை இசை 40 என்ற ஒரு நூலை தமிழகத்தில் நான் முதல்ல பார்க்கிறேன். போதாதுங்க, மிகச்சிறந்த கவிஞன். இந்த கவிதை முழுமையும் காளியம்மனை பற்றி ஒரு கவசம். இந்த கவசத்தில் பெண் தெய்வத்தை சுற்றியே வடிவமைத்து 40 கவிதைகள் கொஞ்சி தமிழில் உலா வருகிறது. செந்தமிழில் நடைபயின்றவர்கள் எல்லோரும் ஒரு கவிதையை படித்து விட்டால் அடுத்த கவிதையை படிப்பதற்கு 2 நாள் ஆகிறதுங்க. ஏன்னா அந்த ஒரு கவிதை புரியறதுக்கு 2 நாள் ஆச்சுன்னு அர்த்தம் இல்லை. அந்த ஒரு கவிதையை விட்டு இன்னொரு கவிதைக்கு போக முடியல. வாலி அவர்கள் ஒரு முறை சொன்னார்கள், நல்ல கவிதையின் அழகு அதன் எளிமைனர், கவிதையின் வலிமை அதன் எளிமைனர். ஒரு மிகச்சிறந்த கவிஞன் தாராபாரதி, அவருடைய உடன்பிறப்பு கவிஞர் மலர்மகன். ஒட்டுமொத்தமா அந்த குடும்பமே ஒரு கவிதை குடும்பம். இந்த கவிதை குடும்பத்திற்கு நாம் எடுத்த இந்த இலக்கிய உற்சவத்தில் ஒரு கவிஞனின் நூல் இன்றைக்கு வெளியிடப்படுவது என்பது ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியான செய்தி. இத்தகைய நூலை வெளியிடுவதற்காக ஜனாதிபதியின் கரத்தில் பரிசு பெற்ற ஒருவர் வந்தால் நன்றா இருக்குமே 4 மணிக்கு நான் நினைச்சேன். நீங்க நம்பினால் நம்புங்க, நான் பெரிய நான் ஐயாவுக்கு இன்விடேஷனே கொடுக்கல. ஐயாவே பேப்பர்ல தினமணியில பார்த்து இங்க வந்திருக்காரு. யாரும் அவரை ஸ்பெஷலா அழைக்கல. ஆனா நான் 3 மணிக்கு நினைச்சேங்க, இந்த நூலை ஜனாதிபதி வந்து வெளியிட முடியாது, ஆனா ஜனாதிபதியின் பொற்கரத்தால் பரிசு பெற்ற ஒருவர் வெளியிட்டா ரொம்ப நல்லா இருக்குமே அப்படின்னு நினைச்சேன். அப்புறம் இவ்வளவு ஒரு அழகான இனிய பக்தி நூலை வாழ்நாள் முழுவதும் 80 அகவை நிறைந்து வாழ்நாள் முழுமையும் ஒரு மிகச்சிறந்த சேக்கிழார் பெருமானின் தெய்வப்புலவனுடைய சிந்தனையோடு வாழ்கிற ஒரு தியாகராஜன் வந்தால் நல்லா இருக்கும். அதுவும் சாமி தியாகராஜன் வந்தால் எவ்வளவு நல்லா இருக்கும் இல்லைங்களா? இதெல்லாம் நாம ஏற்பாடு பண்ணலைங்க, இறைவனால் உருவாக்கப்பட்ட திட்டம். இந்த திட்டத்தின் அடிப்படையில் இன்றைக்கு பெரியண்ணன் அவர்கள் வெளியிட வணக்கத்துக்குரிய ஐயா சுவாமி தியாகராஜன் அவர்கள் முதற் பிரதியை பெறுமாறு பணிவன்போடு அழைக்கிறேன்.
வண்ண கவிதைகளின் சொந்தக்காரர் கவிஞர் காந்தி சுப்பு ஆறுமுகம். எண்ணங்களின் வடிவமைப்பால் அவர் எழுதி வெளியிட்ட சிந்தனைகள் பல பல. தாராபாரதியின் கையொப்பமிட்ட இந்த நற்சான்றிதழ் அவர் வாழ்க்கைக்கு ஒரு பெரிய கலங்கரை விளக்கமாக இருக்கும் என்பதில் எள்ளளவும் மையமில்லை. கவிஞர் காந்தி சுப்பு ஆறுமுகம் வாழ்க்கையின் தொடக்கம் உன்னதமான கலை உணர்வின் அடக்கம், தமிழ்த்தாயின் ஒடுக்கம் என்பதை உலகிற்கு உணர்த்தும் கவிதை கலை உலகின் கவிஞர் காந்தி சுப்பு ஆறுமுகம் அவர்களுக்கு தாராபாரதி படைப்புலக சிற்பி விருது வழங்கி சிறப்பு செய்வதில் உறவு சுரங்கம் மற்றும் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பெருமை கொள்கின்றன. நவம்பர் 14, 2019 மயிலை, சென்னை. உங்கள் கரவொலி பலமாகட்டும். இந்த ஆண்டு தாராபாரதிக்கு பெயரால் ஒரு படைப்பிலக்கிய பொற்கிழி விருது வழங்க வேண்டும் என்று உறவு சுரங்கம் முடிவெடுத்தது. அந்த வகையில் சிந்தனை சிறுகதை எழுத்தாளர், பன்மொழி சிறுகதை எழுத்தாளர் திரு சுந்தரராஜன் அவர்களுக்கு முதலில் 10,000 ரூபாய் விருதளித்தோம். அதற்கு பிறகு வணக்கத்திற்குரிய கலைமாமணி டாக்டர் விஜி சந்தோஷம் அவர்கள் நலமுடன் வாழ என்று ஒரு அரிய நூலை சமைத்தார். அந்த நூலை வெளியிட்டு அவருக்கு 10,000 ரூபாய் பொற்கிழி விருதளித்தோம். அடுத்ததாக வணக்கத்திற்குரிய அண்ணன் பெரியண்ணன் அவர்களுக்கு எழுத்தாளர் சங்கத்தின், அனைத்து இந்திய எழுத்தாளர் சங்கத்தின் தலைவர் ஐயா பெரியண்ணன் அவர்களுக்கு 10,000 ரூபாய் பொற்கிழி அளித்தோம். இன்று கவிஞர் காந்தி சுப்பு ஆறுமுகம் அவர்களுக்கும் 10,000 ரூபாயை பொற்கிழி விருதாக உறவு சுரங்கம் வழங்கி மகிழ்கிறது. நண்பர்களே, இந்த நூல் இறை இசை 40 என்ற நூல் இன்றைக்கு இதில் 60 ரூபாய் போட்டிருக்கிறார்கள். இன்னைக்கு 50 ரூபாய்க்கு இந்த நூல் கிடைக்கும். நீங்கள் அனைவரும் இல்லம் செல்கிற போது ஒரு நல்ல நூலை, விலை மதிப்பற்ற நூலை விலை கொடுத்து வாங்கி செல்லுமாறு பணியாளர்களிடம் கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக அண்ணன் இலக்கிய விதி இனியவன் அவர்கள் பாராட்டு செய்கிறார்கள். அடுத்து நாம் திருமதி சாந்தி விஜயகிருஷ்ணன் அவர்களுக்கு பாராட்டை பார்க்கலாம். ஐயா உட்காருங்க, நீங்களா உட்காருங்க, நீங்களா உட்காருங்கம்மா. கவிஞர் உட்காருங்க. கவிஞர் நண்பர்களே, திருமதி சாந்தி விஜயகிருஷ்ணன் அவர்கள் கலைஞர், உணவு கலை என்கிற ஒரு மிகச்சிறந்த கலையினுடைய கலைஞர், நல்ல எழுத்தாளர். ஒவ்வொரு பத்திரிகையும் இவருடைய சுவைமிகு உணவின் ரகசியங்களை தாங்கிக் கொண்டு வருகிறது. ஆனந்த விகடனில் தொடராக ஆரோக்கியம் தரும் நல் உணவுகளை குறித்து பல தொடர்களை எழுதி ஆனந்த விகடனே அதை தொடராக வெளியிட்டு இருக்கிறது. ஒரு மிகப்பெரிய பத்திரிகை ஆனந்த விகடன் பத்திரிகை. ஆனந்த விகடன் பத்திரிகையில் ஒரு எழுத்தாளர் 2 ஆண்டுகளுக்கு மேலாக தனக்கென்று ஒரு பக்கத்தை பிடித்திருக்கிறார் என்று சொன்னால் அது அவருடைய படைப்புக்கு ஆனந்த விகடன் கொடுத்த மிகப்பெரிய தகுதி வாய்ந்த மரியாதை. அதை பெற்ற ஒரு பெண்மணி. திரு விஜயகிருஷ்ணன் அவர்கள் வங்கி மேலாளராக இருக்கிற காரணத்தினால் எந்த ஊருக்கெல்லாம் டிரான்ஸ்ஃபர் ஆகுதோ
அந்த ஊருக்கு உடனே அம்மா உடனே கூட போயிடுவாங்க. போயிட்டு எந்த விதமான வசதி, தனக்கு எந்த வசதியின்மை இல்லைனாலும் அதெல்லாம் பொருட்படுத்த மாட்டாங்க. பொருட்படுத்தாமல் தன் கணவருக்கு உற்ற மனைவியாக, இல்லத்தரசியாக, சுவை உணவை கணவருக்கு தர வேண்டும் என்று சிந்திக்கிற ஒரு பெண்மணியாக, வசதியான சென்னை மாநகர வாழ்க்கையெல்லாம் விட்டுட்டு அது எந்த கிராமத்தில் அந்த வங்கி இருந்தாலும் அம்மா அந்த ஊருக்கு போயிடுவாங்க. அப்படி கலைஞர் அவர்கள் கோவையில் செம்மொழி மாநாடு நடத்திய பொழுது நாங்களெல்லாம் செம்மொழி மாநாட்டில் எங்கள் படைப்புகளை கொடுத்து விட்டு அப்பொழுது கோவையில் வங்கி மேலாளராக இருந்த ஐயா திரு விஜயகிருஷ்ணன் அவர்கள் இல்லத்துக்கு சென்றோம். எங்களுக்கெல்லாம் ஒரு சுவையான உணவை சுவை அரசி சாந்தி விஜயகிருஷ்ணன் கொடுத்தாங்க. அவங்க முகத்தை பாருங்களேன், அப்படியே ஒரு அமைதி, ஒரு இன்முகம் தெரியுமா. அவங்கள பார்த்ததுமே பசியே இல்லாத குழந்தைக்கு கூட பசி வந்துடும். அது மாதிரி ஒரு அற்புதமான பெண்மணிங்க. சங்க இலக்கியத்தில் இருக்கக்கூடிய உணவு முறைகளை நடைமுறைப்படுத்தி உலக அரங்கில் உணவுக்கலை, ஆயில் என்று சொல்லப்படக்கூடிய எண்ணெய், அது ஏன் ஆயில்னு பேருனா ஆயிலை குறைச்சிடும், ஆனால் அதுக்கு ஆயில்னு பேரு. அந்த ஆயிலே இல்லாம எப்படி 60 வெரைட்டிலாம் உணவு பண்ண முடியும் என்று ஒரு பெரிய கின்னஸ் சாதனை செய்த பெண்மணி. அப்படிப்பட்ட பெண்மணிக்கு உணவு கலைக்காகவே வாழ்நாளை அர்ப்பணித்த வள்ளல் முரளி அவர்கள் உணவுக்கலையின் கலைஞர் சுவை அரசி என்று விருது கொடுப்பது ஒன்றும் புதியதல்ல. அந்த வள்ளல் கொடுக்காமல் வேறு யார் கொடுக்க முடியும் இல்லையா? ஆக அப்படிப்பட்ட ஒரு வள்ளல் கொடுக்கிறார். திருமதி சாந்தி விஜயகிருஷ்ணன், கலைஞர் உணவுக்கலை. வாழ்க்கையின் தொடக்கம் உன்னதமான கலை உணர்வின் அடக்கம், தமிழ்த்தாயின் ஒடுக்கம் என்பதை உலகிற்கு உணர்த்தும் உணவு கலை உலகின் கலைஞர் திருமதி சாந்தி விஜயகிருஷ்ணன் அவர்களுக்கு ஆண்டவன் படைத்த அரிய படைப்புகளுள் தலையாய படைப்பாம் பெண்ணுக்கு தாராபாரதி சேர்த்த பெருமையை உள்ளடக்கி தாராபாரதி பெண்ணிய சிற்பி விருது வழங்க சிறப்பு செய்வதில், இந்த சுவை அரசிக்கு சிறப்பு செய்வதில் உறவு சுரங்கம் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பெருமை கொள்கின்றன. இப்படிப்பட்ட இனிய விருதினை இன்றைக்கு நம்முடைய வணக்கத்திற்குரிய தலைமை பீடத்தை இன்னைக்கு பெற்றிருக்கக்கூடிய பேராசிரியர் முனைவர் பானுமதி தர்மராசன் அவர்கள் விருதினை அளிக்க வணக்கத்துக்குரிய எங்கள் அக்கா கலை மாமணி வாசுகி கண்ணப்பன் அவர்கள் பொன்னாடை அணிவிக்குமாறு பணிவன்போடு அழைக்கிறேன். நண்பர்களே, இப்பொழுது ஏற்புரை வழங்குமாறு பணிவன்போடு அழைக்கிறேன் கவிஞர் காந்தி சுப்புவர்மம் அவர்கள். அவ்வைக்கும் மூத்தவளே, ஆனாலும் இளையவளே, கன்னி தமிழ் மகளே, உன்னை கையெடுத்து வணங்குகிறேன். என்னை ஈன்றெடுத்த இவ்வரங்கம் ஏற்றுவிட்ட அன்னை தந்தைக்கு என் அன்பான வந்தனங்கள். கவிதை இமயம் தாராபாரதி விழா இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. 39 வயதில் மறைந்த மகாகவி பாரதி வாரா பாரதியாக மாறிவிடுவானோ என்று நினைத்த காலத்திலே இல்லை, அவன் தாரா பாரதியாக வந்தான் என்று நாம் தாராளமாக சொல்லலாம். அப்பேற்பட்ட மகாகவிக்கு நடந்து கொண்டிருக்கக்கூடிய இனிய விழாவிலே இன்றைக்கு எனக்கு இந்த விருதை அளித்து கௌரவித்த அனைத்து அன்புள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை வணக்கத்தையும் காணிக்காக்கிறேன். அதுவும் டாக்டர் சாமி தியாகராசன் ஐயா அவர்கள், எப்பேற்பட்ட பெரிய தமிழ் பெருந்தகை, பேராசிரியர் பெருந்தகை டாக்டர் பெரியண்ணன் அவர்களும் இன்னொரு 2 இமயமலை ஒரே நேரத்தில் பார்த்த போல குரலின் 2 வரிகள் வந்து வாழ்த்தியது போல உணர்கிறேன். அது மட்டுமல்ல, இந்த விழாவுக்கு என்னுடைய ஒரு கவிதை நோக்கில் சொல்றதுன்னா, முத்தமிழ் தாயே இந்த விழாவை வாழ்த்துகிறாளோ அப்படின்னு கூட நினைக்கலாம். எப்படி தெரியுமா? உறவு சுரங்கம் என்பது இயல். டாக்டர் உலகநாயகி பழனி அவர்கள் நடத்தக்கூடிய அருமையான அமைப்பு. கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அப்படின்னு சொன்னாலே இனிப்பு, இனிமையே வடிவாகிய முரளி அண்ணா அவர்கள் நடத்தக்கூடியது. பாரதிய வித்யா பவன் என்பது நாடக அரங்கம் திரு ராமசுவாமி அவர்களுடைய அமைப்பிலே நடக்கக்கூடியது. ஆக உறவு சுரங்கம் என்கிற இயலும், ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் என்கிற இனிமையும் இசையும், பாரதிய வித்யா பவன் என்கிற நாடக அமைப்பும் சேர்ந்து நடத்தினால் அது நிச்சயமாக முத்தமிழ் தாயை ஏற்றுக்கொண்ட விழா என்றுதானே பொருள்.
சிறுகதை மன்னன் புதுமை பித்தன் அழகாக சொல்லுவார், நியாயமான பாராட்டு ஒரு படைப்பாளிக்கு எது போல? பொன்னாடை போலன்னு சொல்லல, பூமாலை போலன்னு சொல்லல. நியாயமான பாராட்டு ஒரு படைப்பாளிக்கு உணவு போல. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த உலகத்திலே வாழ்வதற்கு உயிர் தேவை, உயிருக்கு உணவு தேவை, உயிர் போலன்னு சொன்னார் சிறுகதை மன்னன். ஆக இப்பேற்பட்ட விழாக்கள்லாம் நடத்தி பாராட்டுகிற பொழுது நமக்கு என்ன ஒரு நம்பிக்கை வருகிறது அப்படின்னா, நாம் பயணிக்கிற பாதை இலக்கிய பாதை சரியான பாதை தான் அப்படிங்கிற ஒரு அங்கீகாரமும் ஒரு ஆசீர்வாதமும் கிடைக்கிறது என்று சொல்லி விழா தலைமை தாங்கிய பேராசிரியர் முனைவர் பானுமதி தர்மராஜன் அம்மா அவர்கள் வரலாற்றுத்துறை, நானும் பெருமையாக சொல்லிக் கொள்கிறேன், நானும் ஒரு வரலாற்று மாணவன் என்பதிலே ஒரு பெருமை. தாராபாரதி பெண்ணிய சிற்பு விருது பெறக்கூடிய பெற்ற திருமதி சாந்தி விஜயகிருஷ்ணன் அம்மா அவர்கள் உணவுக்கலை நிபுணர். சிறப்பு சொற்பொழிவு நீங்கள் எல்லாம் எப்படி ஆவலோடு காத்திருக்கிறீர்களோ அதை போலதான் அடியேறும் காத்திருக்கிறேன். வழங்க இருக்கிறார் கவிஞர் விஜயகிருஷ்ணன் அவர்கள். திருக்குறளின் பொருளே இங்கு பலித்ததோன்னு நினைக்கலாம். எப்படி தெரியுமா? எல்லாருக்கும் தெரியும், செவிக்குணவு இல்லாத பொழுது சிறிது வயிற்றுக்கும் ஈயப்படும் அப்படிங்கிறது. செவிக்கு உணவு வழங்க இங்கு கவிஞர் விஜயகிருஷ்ணன் அவர்கள் எப்பொழுதும் இருக்கிறார். வயிற்றுக்கு உணவு வழங்க, அதுவும் ஆபத்தில்லாத ஆரோக்கியமான உணவுகளை வழங்க திருமதி சாந்தி விஜயகிருஷ்ணன் அம்மா அவர்கள் இருக்கிறார்கள் பொழுது, குறளின் பொருளே பலித்த ஒரு இனிய இல்லறமோ நல்லறமோ என்று கூட அந்த குடும்பத்தை வாழ்த்தலாம். செய்தி வாசிப்பதே கவிதையாக இருக்கும் அப்படின்னா சிறப்பு சொற்பொழிவு நிச்சயமாக காவியமாக இருக்கும் இல்லையா? அவர் ஒரு ரேர் காம்பினேஷன். எப்படி தெரியுமா? செய்தி வாசிக்கும் போது உணர்ச்சிகளுக்கு இடமே இருக்கக்கூடாது. பீகாரில் வெள்ளம் வந்ததுன்னா அதை அப்படியே சொல்லணும், அதுக்கு நம்ம பெரிய எமோஷன் கொடுக்க முடியாது. பீகாரில் வெள்ளம் வந்து 435 பேர் அப்படின்னு படிக்க முடியாது, அது டிராமா அல்ல. செய்தி வாசிக்கும் பொழுது உணர்ச்சிகள். அதே மாதிரி ஆனந்தத்துக்கும் அங்க ஒரு வாய்ப்பு கிடையாது. இந்திய ஒலிம்பிக் போட்டி, அந்த ஒலிம்பிக் போட்டியிலே இந்திய வீரர்கள் 4 தங்கங்கள் வென்றார்கள் அப்படின்னு பண்ண முடியுமா? முடியாது. செய்தி வாசிக்கும் பொழுது இன்ப துன்பங்களுக்கு இடம் கொடுக்காமல், உணர்ச்சிகளுக்கு இடம் கொடுக்காமல், கீதையிலே வரக்கூடிய சிதப்பிரஜ்ஞன்னு ஒரு வார்த்தை வரும், அது போல நடக்க வேண்டும். அவர் விஜயகிருஷ்ணன் அல்லவா, அவருக்கு கீதையை பற்றி தெரியும். அதனால அங்கு அவர் நியூஸ் ரீடர், அவ்வளவுதான். எப்படி இருக்க வேண்டும்? உச்சரிப்பு சுத்தமாக, இலக்கண சுத்தமாக, அதிலே உணர்ச்சிகளுக்கு இடமில்லாமல் அந்த பங்கு. கவிஞனாக இருக்கும் பொழுது உணர்ச்சி குவியலாக இருக்க வேண்டும், நேர் எதிர்ப்பதமாக. இங்கே உணர்ச்சி மலையாக, உணர்ச்சி குவியலாக கவிதைகளை வழங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. ஆக அந்த உணர்ச்சி குவியலாக இருக்கும் பொழுதும் 100க்கு 100 பெறுகிறார், அங்கே செய்தி வாசிப்பின் பொழுதும் அவர் 100க்கு 100 பெறுகிறார் என்கிற பொழுது கவிஞர் விஜயகிருஷ்ணன் அவர்கள் ஒரு ரேர் காம்பினேஷன். அவரை போற்றி பாராட்டுவது உள்ளபடியே டாக்டர் உலகநாயகி அம்மா அவர்கள் அவருடைய சிறப்பு சொற்பொழிவுலாம் ஏற்பாடு செய்தக்கூடிய இந்த அருமையான நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் நாம் நிச்சயமாக நன்றி சொல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். பண்ணைப்புறம் தொடங்கி பக்கிங்காம் வரை அப்படிங்கிறது தலைப்பு. இப்படி கூட சொல்லலாம், பெட்டி முதல் பியானோ வரை, ஹார்மோனிய பெட்டி முதல் பியானோ வரை அப்படின்னு கூட சொல்லலாம். டாக்டர் சாமி தியாகராசர் ஐயா வருகைக்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் தகும். அண்மையில முத்து விழா நடந்தது அவருக்கு, அதிலே கவியரங்கம் பாடக்கூடிய வாய்ப்பு அடியனுக்கு கிடைத்தது. அடியனை அது கவியரங்கம் பாட சொன்னதால் அன்பு உரிமையோடு ஒரு பட்டம் கொடுத்தேன் ஐயாவுக்கு. நமசிவாய வாழ்க, நாதந்தாள் வாழ்க என்று பெரியவர்கள் எல்லாம் தெய்வத்தையே வாழ்த்துகிற பொழுது ஐயாவை வாழ்த்தலாம் என்கிற உரிமையிலே சொன்னேன். அவருக்கு ஒரு பட்டம், நடமாடும் நக்கீரர். அவருடைய நூலை படிக்கணும். திருக்குறள் 20ஆம் நூற்றாண்டில் வந்த திருக்குறள் உரையின் விபரீதங்கள்னு ஒரு நூல் எழுதியிருக்கார். அவருடைய ஆராய்ச்சி தரிப்பது, அதை படிச்சாதான் தெரியும் அவர் எவ்வளவு ஒரு ஆழத்துக்கு போயிருக்கிறார். இதுக்கு மேல திருக்குறளை ஒருத்தர் ஆராய்ச்சி பண்ண முடியாது. அப்படி பாரபட்சம் இல்லாமல் ஒரு உரையும் எழுத முடியாது. நான் தான் சொன்னேன், குறள் எழுதுவது கடினம், குறளுக்கு உரை எழுதுவது அதைவிட கடினம், குறளின் நெறிப்படி வாழ்வது மிக மிக கடினம். இந்த 3 பயிற்சிகளிலும் வெற்றி பெற்றவர் டாக்டர் சாமி தியாகராசன் அவர்கள். இது உண்மை உண்மை. அடுத்து இலக்கிய வீதி இனியவன் அப்படின்னு நீங்களெல்லாம் சொல்லுங்க, நான் அப்படி சொல்ல மாட்டேன். இலக்கிய நீதி இனியவன், இலக்கிய நீதி இனியவன் அவர்கள் அண்மையிலே கலைமாமணி விருது பெற்ற அவர்களுடைய வருகை, அவர்கள் இருந்தெல்லாம் வாழ்த்தக்கூடிய ஒரு பெரும் பேறு கிடைத்ததற்கு உள்ளபடியே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். அதே போலவே கவிஞர் மலர்மகன் ஐயா அவர்கள், மறுமலர்ச்சியினுடைய மகன் அவர்கள், மலர் போல கவிதைகள் பாடக்கூடியவர் மட்டுமல்ல, மலர் போல உள்ளமும் கொண்டவர். அவருடைய வருகைக்கும் அவருடைய வாழ்த்தலுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. அடுத்து முனைவர் கவிஞர் பழமொழி பாலன் அவர்கள், அவர் திரைப்பட பாடலாசிரியர். இனிமே பழமொழி பாலன் சொல்லக்கூடாது, படமொழி பாலன் தான் சொல்லணும் அவரை. அது போலவே டாக்டர் விஜயலட்சுமி ராமசுவாமி அம்மா அவர்கள், டாக்டர் வாசுகி கண்ணப்பன் அம்மா அவர்கள், அருமையான கவிதாகினி, ஆசுகவி. அதாவது ஒருத்தர் சொன்ன ஆசுகவினா ஆன் த ஸ்பாட் பாடக்கூடிய கவிதான் ஆசுகவி அப்படின்னு சொல்லுவாங்க. அவர்கள் வந்திருக்கிறார்கள். அதே போலவே என்னுடைய தமக்கையார் டாக்டர் சுப்புலட்சுமி அம்மா அவர்கள் வந்திருக்கிறார்கள். அதே போலவே என்னுடைய பள்ளி தோழன் ரவின்னு ஒரு பையன், நான் அவனும் 5-6 வருஷங்கள் ஒன்னா படித்தோம்.
அவருடைய தமக்கையார் ஐயா அம்மா வந்திருக்கிறார்கள். சுந்தரம் பிள்ளை வந்து நாயன்மார் வரிசையிலே வெற்றி போற்ற தகுந்த அளவுக்கு சுந்தரம் பிள்ளை ஐயா அவர்கள் வந்திருக்கிறார்கள். நாடக ஆசிரியர் சந்திரமோகன் அவர்கள் வந்திருக்கிறார்கள். எல்ஐசிக்கென்றே எடுத்ததொரு தனிப்பிறவி என்று சொல்லக்கூடிய ஐயா திரு வெங்கடாசலம் அவர்கள் வந்திருக்கிறார்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக டாக்டர் அர்த்தநாரீஸ்வரன் அவர்கள் இந்த நூலை படித்துவிட்டு அவர் கடிதம் எழுதினார். ஒரு 2-3 பக்கம். அது கடிதம் இல்லை, சான்றிதழ். அப்படியே நான் வீட்டு பத்திரம் பக்கத்தில் அதை வச்சிருக்கேன், பத்திரமாக வைத்திருக்கிறேன். அப்பேற்பட்ட அறிஞர் சொல்லக்கூடிய ஒரு வாழ்த்தை விட நமக்கு என்ன வேண்டும்? ஆக எல்லா பெருமக்களும் இங்கு வந்து என்னை வாழ்த்தியதற்கும் அன்பு பாராட்டியதற்கும் உள்ளபடியே மனமார்ந்த நன்றி எதிலையும் வணக்கத்தையும் தெரிவிக்கிறேன். முதல் காரணமாக மூல காரணமாக இருந்த தூய உள்ளம், அன்புள்ளம், பெரிய உள்ளம், தொல்லுலக மக்கள் எல்லாம் ஒன்றே இன்னும் தாயுள்ளம் வருகின்றோ இன்பம், அங்கே சண்டை இல்லை தன்னலம் தான் தின்றுதாலே என்று பாவேந்தர் பாடுவார். அந்த தாயுள்ளத்தை கொண்ட டாக்டர் உலகநாயகி பழனி அம்மா அவர்களுக்கு, அந்த உறவு சுரங்கத்தின் தலைவர் அவர்களுக்கு மீண்டும் ஒருமுறை என்னுடைய மனமார்ந்த நன்றி வணக்கத்தையும் தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வணக்கம். ஏற்புரைனா எப்படி இருக்கணும்? உதாரணம், நம்ம எப்பயும் சாதாரண உரைகளை கேட்கும் பொழுது மனம் நாம் இரண்டரை கலப்பது இல்லை. உரை வேறு, நாம் வேற இருப்போம். ஆனால் இந்த உரை பாருங்க, இதுதான் உண்மையான ஒரு ஏற்புரை இல்லைங்களா? நான் நிறைய பிள்ளைகளுக்கு வந்து வார்த்தை விரயம் ஆகாமல் பேசுகிற பேச்சுன்னு அண்ணன் திருப்பூர் கிருஷ்ணன் உரை எடுத்து கிளாஸ்ல காட்டுவேன், உதாரணம் கொடுப்பேன். அதாவது எந்த மதத்தை சார்ந்தவராலும் ராமாயணம் பேச முடியும் என்பதற்கு ஐயா இஸ்மாயில் ஐயாவுடைய பேச்சு எடுத்து உதாரணம் காட்டுவேன். இந்த மாதிரி ஒன்னொன்னு பிள்ளைகளை காட்டுவேன். வாருங்கள் மேடை பேச்சாளர் ஆகலான்ற வகுப்புல. அதுபோல ஒரு நூல் ஏற்புரை, நூலாசிரியர் நூல் வெளியிட்ட பிறகு ஏற்புரை எப்படி இருக்கணும்ன்றதுக்கு இந்த உரை உதாரணம். அருமை அருமை, பாராட்டுகள் காந்தி ஐயா அவர்களே. இதுக்கு மேல உங்களை பத்தி பேச நேரம் இல்லை எனக்கு. அடுத்ததாக, அரங்கம் நிறைந்த மக்கள் இங்கே குழுமி இருக்கிறீர்கள். உங்கள் அத்தனை பேருடைய வாழ்த்தும் கவிஞர் காந்தி சுப்புவாரம் அவர்களுக்கு சென்று சேர்ந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். இனி அடுத்ததாக நாம் இளையராஜா அவர்களை பற்றி கவிஞர் தாரா பாரதி அவர்கள் எழுதிய அற்புத படைப்பு பண்ணைபுரம் முதல் பக்கிங்காம் வரை. இந்த நூலை அறிமுகம் செய்வதற்கு முன் சில செய்தியை ஒரு நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் என்ற முறையில் நான் தந்தே தீர வேண்டும். 1000 ஆண்டுகளுக்கு முன்பே இந்த உலகத்தில் தோன்றிய இசை, முதல் இசை தமிழ் இசை. அதற்கு நிறைய இலக்கிய சான்றுகள் கரத்தில் இருக்கு. முதல் இசை தமிழ் இசை. இசை எங்கே இருந்து வந்தது? ஒரு கேள்வி கேட்டது எல்லாரும் சரிகம பதனி 7 ஸ்வரத்தில் இருந்து வந்தது என்று சொல்லுவாங்க. ஆனால் அந்த 7 ஸ்வரங்களுக்குள் என்ன இருக்கிறது என்று ஆய்வு செய்து பார்க்கிற போது சட்சமம், ரிஷிபம், காந்தாரம், மத்திமம், பஞ்சமம், தைவதம், நிசாதம் என்ற 7 சொற்களிற்குரிய முதல் எழுத்து தான் சரிகம பதனி. இந்த 7இன் முதல் எழுத்து தான் இசையின் துவக்கம் என்று இசை வடிவமைப்பாளர்கள் கூறுகிறார்கள். ஆனால் இவர்கள் கூறிய நூற்றாண்டு கிட்டத்தட்ட ஒரு 17-18ஆம் நூற்றாண்டில் சொல்லப்பட்ட இந்த கருத்து, இதை ஆய்வு செய்வதற்கு முன்பே 2800 ஆண்டுகள் பழமையான இலக்கியம் சிலப்பதிகாரத்தில் இளங்கோவடிகள் இசையின் நுட்பத்தை எப்படி தருகிறார் என்று கேட்டால், குடமுதல் இடமுறையா குரல் துத்தம் கைக்கிளை உழை இழி விளரி தாரம் என விரிதரு பூங்குழல் விளங்கிய பெயரே என இசை தோன்றிய நுட்பத்தை பாடுகிறார். எனவே இசை இங்கே பிறந்தது, இங்கே பிறந்தது. ஆம், தென்னாட்டில் தான் பிறந்தது. அதனால்தான் ஏழிசையாய் இசைப்பயனாய் என்கிற போற்றுதலும் பாராட்டும் இங்கே உதித்தது நாயன்மார்கள் மத்தியில். தெற்கு சீமையின் இசை சீதனம் இளையராஜா. தெற்கு சீமையின் இசை சீதனம் திரு இளையராஜா. கலைத்தாய்க்கு அதிக பசி எடுத்த போது ஒரு இசைக்கலைஞன் தேவை என்று கலைத்தாய் இளையராஜாவை படைத்தார். இளையராஜாவின் இசை அவர் பசிக்கே உணவாகியது என்று எண்ணி பார்க்கக்கூடிய சிந்தனையின் அடிப்படையில் தாரா பாரதி அவர்கள் படைத்த படைப்பை குறித்து பண்ணைபுரம் முதல் பக்கிங்காம் வரை என்ற நூலை பற்றிய இனியதொரு உரையை வழங்க வருமாறு கவிஞர் திரு விஜயகிருஷ்ணன் அவர்களை அன்போடு அழைக்கும். அவர்களுக்கு ஐயா திரு பெரியண்ணன் அவர்கள் பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்வார்.
பொதிகை மலை விட்டெழுந்து சந்தனத்தில் தோய்ந்து பூந்தாது வாரி நதி தழுவி அருவியின் நன்முத்து கடலலையின் உச்சிதோறும் சதிராடி மூங்கிலே பண்டெடுப்பி தாடையின் மடற்கத்தை சுழற்ற வைத்து முத்துதிர்த்து தமிழகத்தின் வீதி நோக்கி அந்தியிலே இடமுல்லை சிலிர்க்க அடி தொடரும் மடை புனருள் செழிக்க என் சிந்தை உடல் அணு ஒவ்வொன்றும் செழிக்க வருகின்ற தென்றல் என அமர்ந்துள்ள அரங்கத்தினர் அனைவரையும் வணங்குகின்றேன். கவிஞர் காந்தி சுப்பு ஆறுமுகம் அவர்கள் என்னென்ன பெயர்களை இங்கு சொல்லி வணங்கினாரோ அத்தனை பெயரையும் நானும் சொல்லி வணங்கினதாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். அரிசி ரவை உப்புமா. இந்த அரிசி ரவை உப்புமா ஒரு பொட்டடம், இன்னொரு பொட்டடம் தாத்தா பாட்டிக்காக. இந்த அரிசி ரவை உப்புமாவை சாப்பிட்றதுக்காக அந்த பொட்டலத்தை எடுத்துக்கிட்டு தாத்தா பாட்டியோட தன்னுடைய சின்ன வயசுல கல்யாண ஸ்கூல்ல படிச்சப்போ சின்ன வயசுல போயிட்டு வாரியாருடைய கந்த புராணம் கேட்டு தன்னுடைய இலக்கிய புலமையை வளர்த்து கொண்ட திருமதி பேராசிரியர் முனைவர் உலகநாயகி பழனி அவர்களே. 2013 ஆரம்பிச்சு 6 ஆண்டுகளாக 72 நிகழ்ச்சியாக வெகு சிறப்பாக அவர் எத்தனை 47 கம்பன் கழகங்கள், 3000 மேடைகள், எல்லா தமிழ்ச்சங்கங்களிலும் பேச்சு, எல்லா தொலைக்காட்சிகளிலும் பேச்சு, எத்தனை விருதுகள். இப்படிப்பட்ட ஒரு பெண்மணியினுடைய ஆசிகளை பெறுவதற்காக நாங்கள் என்ன தவம் செய்தோமோ உங்கள் முன்னே நான் அவருக்கு என்ன கைமாறு செய்ய போகிறோம். இப்படிப்பட்ட எங்களுடைய இலக்கிய பணிகள் இன்னும் 100 ஆண்டுகள் இருக்கும் கண்டிப்பாக என்று நாம் இறைவனை பிரார்த்திக்கின்றோம். இந்த நிகழ்ச்சி ஆரம்பத்தில் சொன்னார்கள் அண்ணி, பெண்ணியத்தினுடைய அண்ணி இந்த நிகழ்ச்சியுடைய தலைவர் திருமதி பானுமதி தர்மராசன் அவர்களே. இந்தியாவுக்கே பெரிய அண்ணன் ஜனாதிபதி, அதனால பெரிய அண்ணன் நீங்க இந்த நூலை வெளியிட்டது மிகவும் சிறப்பு. தான் பாட்டுக்கு இல்லாமல் தமிழ் பாட்டுக்காக தன்னை அர்ப்பணித்த கவிஞர் காந்தி சுப்பு ஆறுமுகம் அவர்கள். அருமையான நூல், அனைவரும் படிக்க வேண்டும். என்னுடைய இந்த பொழிவிலே நான் குறிப்பாக என்னுடைய துணைவியையும் பாராட்டுகின்றேன். துணைவியையும் என்று சொன்னதற்கான காரணம், அம்மா சொன்னாங்க நிகழ்ச்சி ஆரம்பத்தில், தினம் நீங்க தூங்கி எழுந்த உடனே 10 முறை கை தட்டுங்க, தூங்கி எழுந்த உடனே பெட்ல உட்காந்து 10 முறை கை தட்டுங்க கை தட்டுங்கன்னு பல முறை சொன்னாங்க. அம்மா நான் 10 முறை கை தட்டி பார்த்துட்டேன். அவங்க அங்கேயே சொல்றாங்க கொஞ்சம் சும்மா இருங்க, கண்டிப்பா காப்பி வரும் அப்படின்னு. எல்லாத்தோட சிறப்பு, இந்த அரங்கத்தில் உள்ள அத்தனை பேரையும் அடிக்கடி கரவொலி எழுப்ப வேண்டும் என்று பேராசிரியர்கள் அடிக்கடி சொன்னார்கள். நான் அதற்கு ஒரு படி மேலாக சொல்கின்றேன். நீங்கள் கரவொலி எழுப்பும் போது இன்னொரு காரியத்தில் செய்ய வேண்டும். என்னவென்றால், நீங்கள் கரவொலி எழுப்பும் போதெல்லாம் உங்கள் காலடியில் நான் இருப்பேன், என்னை கைதூக்கி விடுங்கள். இலக்கியம் என்ன, இலக்கியம் என்ன படைத்திருக்கிறோம், என்ன நிகழ்ச்சி அப்படின்னு பார்த்தப்போ நான் இந்த நிகழ்ச்சியை 3 விதமா பிரிச்சுக்கிறேன். ஒன்று கவிதை இமயம் தாராபாரதி. கவிதை இமயம் அது 7 எழுத்து, சரிகம பதனி 7 எழுத்து. இசைஞானி இளையராஜா அவருக்கு எத்தனை இசைகள் என்றால், பழங்குடி இசை, நாட்டுப்புற இசை, மெல்லிசை, திரை இசை, இந்துஸ்தானி இசை, மேற்கத்திய இசை, சிம்பொனி இசை என்ற 7 இசைகளை செய்தவர் இளையராஜா. எத்தனை பொருத்தம் பாருங்க. அத்தனை பொருத்தமான அந்த இசை கலைஞரை பத்தி, கவிஞரை பத்தி, இசை கலைஞரை பத்தி இந்த கவிஞர் எழுதியிருக்கிறார் இல்லையா. சாதாரணமாக எதற்காக இப்படிப்பட்ட இலக்கிய விழாக்கள்? ஒரு நிமிடம் சிந்திப்போம். நெல்லாகும் கதிர் முழுதும் நிலத்துக்கில்லை, நிறைகின்ற நீர் முழுவதும் குளத்துக்கில்லை, பல்லாரும் கனி முழுதும் மரத்துக்கில்லை, பன்னரம்பின் இசை முழுவதும் யாழுக்கில்லை, செல்லுகின்ற பூவின் மனம் செடிகளுக்கு இல்லை, செல்லறைகள் சேர்ந்தாலும் சிறையில் கூட இல்லை. ஆனால் எல்லோரும் எழுதி வைத்த இலக்கியங்கள் என்னாலும் எல்லாருக்கும் உண்டுதானே. இப்படிப்பட்ட இலக்கிய நயம் வாய்ந்த பெரியவர்களை நாம் பார்க்கின்ற போது எப்படிப்பட்ட ஒரு ஆனந்தம். நான் முதல்ல கவிஞர் தாராபாரதி பற்றி தான் பேசணும். காரணம், அவரோடு 2 ஆண்டுகள் பழகியவன். நான் மதுராந்தகம் பாரத ஸ்டேட் வங்கியில பணியாற்றிய போது அவர் ஒவ்வொரு மாதமும் மாத இறுதியிலே, அவர் ஒரு பே மாஸ்டர், ஒவ்வொரு மாதமும் மாத இறுதியிலே அந்த வங்கிக்கு வருவார். காரணம், அவர் பே மாஸ்டர். பல பள்ளிகளுக்கான ஆசிரியர்களுக்கான ஊதியத்தை அவர் மொத்தமாக வாங்கி கொண்டு போய் அவர் எல்லாருக்கும் கொடுப்பார் இல்லையா, அரசாங்க நியமித்த பே மாஸ்டர். அவர் வருவாரு. அந்த உங்களுக்கு தெரியும், அந்த மதுராந்தகம் தாலுக்கால இருக்கிற அத்தனை வங்கிகளில் உள்ள அத்தனை பே மாஸ்டர் ஆசிரியர்கள் வரும்போது எவ்வளவு கூட்டம் இருக்கும் என்றோ. அவர் ஒரு சிறந்த கவிஞர் என்பது அனைவருக்கும் தெரியும். இலக்கிய வீதியினுடைய ஐயா இனியவன் ஐயா அவர்களால் வளர்க்கப்பட்டவர்கள் நாங்கள். இந்து மேல்நிலைப்பள்ளி, நானும் மதுராந்தகத்தில் இருந்தப்போ இந்து மேல்நிலைப்பள்ளியில அவரால் அவருடைய சுட்டு விரல் தொட்டு இந்த இலக்கிய மேடைகளில், இலக்கிய வீதியில் நடந்தவன்ல நான் ஒருவன், பெருமையோடு சொல்லிக் கொள்கின்றேன்.
இன்னைக்கு வந்து கவிஞர் தாராபதி நினைத்திருந்தால் அவர் இன்னும் பல உயரங்களை தொட முடியும். ஆனால் தனக்கு நாற்காலிகள் வேண்டாம் என்று சொன்னவர். இன்று நாற்காலிகள் பெற்ற பல பேரை தூக்கிவிட்டவர் இலக்கியவாதி இனியவன் ஐயா அவர்கள். இந்த அரங்கத்துல நான் தாராபாரதிக்கு முன்னால சொல்றேன், நம்ம அனைவரும் ஒரு உறுதிமொழி எடுத்துக்கொள்ள வேண்டும். அனைவரும் உறுதிமொழி என்றார். நம்முடைய மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களுக்கும் குடியரசுத் தலைவர்களுக்கும் அனைவருக்கும் எல்லாருமே ஒரு கையெழுத்து போட்டு ஒரு கடிதம் அனுப்பணும். என்னன்னா, பத்ம விருதுகள் இலக்கியவாதி இனியவன் ஐயாவிற்கு கண்டிப்பாக இந்தியா வழங்கப்பட வேண்டும். இதற்கான உறுதிமொழி இந்த கூட்டத்திலே நான் ஏற்றுக்கொள்கின்றேன். ஐயா அவர்கள் அந்த சமயத்தில் ரொம்ப கூட்டம் இருக்கும் பேங்க்ல. நான் எழுந்து போவேன். கவிஞரை பத்தி தெரியும். நாம ஒரு எழுத்தாளர் போயிட்டு அவர்கிட்ட வந்து பேசுவோம். ஐயா இவ்வளவு கூட்டம் இருக்கு, நான் பின்னால போயிட்டு உங்களுக்கு வந்து கொஞ்சம் டோக்கனை கொடுங்க, நான் வாங்கி கொடுத்துறேன் அப்படின்னுவேன். தம்பி முன்னுக்கு தான் போன பின்னுக்கு போக கூடாது அப்படின்னு ஒரு முறை கூட அவர் என்ன அனுமதி கொடுத்ததே கிடையாது. அந்த வரிசையில் நின்று வாங்குவார். இன்றும் எனக்கு பசுமையாக ஞாபகம் இருக்கிறது. எனக்கு என்னன்னா, அவரோடு பேச வேண்டும், அவருடைய திருக்கரங்களால் ஒரு சில வரிகளை எழுதி வாங்க வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த நடுவில் அந்த பணம் வாங்கிவிட்டு போகும்போது வரிசையில் நின்று பணம் வாங்கி ஒவ்வொரு மாதமும் நடக்கிற நிகழ்ச்சி போகும்போது ஒரு புன்னகையாக போவார். அந்த புன்னகையினுடைய அர்த்தம் பார்த்தீங்கன்னா அது அவ்வளவு பெரிய வாழ்த்தாக இருக்கும். நான் ஒரு முறை என்னுடைய கணக்காளர்கிட்ட சொல்லிட்டு, எதிரில் இருக்க ஒரு டீ கடை இருந்தது. அந்த டீ கடைக்கு நிறைய இந்த நிகழ்ச்சி எனக்கு அன்புக்குரிய என்னுடைய அண்ணன் மரன்முக ஐயா கூட தெரிய வாய்ப்பில்லை. அந்த டீ கடைக்கு நான் என்ன ஒரு முறை கூட போனேன். போயிட்டு அவருக்கு, தம்பி ஐயா நான் உங்களுக்கு தெரியுமே மாசம் மாசம் தான் பார்க்குறேன், நீங்கள் கேட்க இல்லை இதே மாதிரி உங்களை பற்றி சொல்லுங்க சொன்ன. நான் மாண்புமிகு எம்ஜிஆர் புரட்சி தலைவர்கள் முதல்வராக வந்த போது முதல்ல அவர்கிட்ட பரிசு வாங்கின மாணவன் நான், அனைத்து கல்லூரிகளுக்கான இதுல. இந்த ஒரு அறிமுகத்தோடு அவர்கிட்ட சொன்னப்போ அவர் வந்து மகிழ்ந்து, அவர் பார்த்தீங்கன்னா அந்த நேரத்தில் வந்து ஒரு அருமையாக தன்னுடைய தாள் வச்சிருந்தார். எப்படி அந்த குடும்பத்துக்கு எப்படி இருக்கு, அவருடைய பேக்கெட்ல ஒரு சின்ன சிட்டு இருக்கும். எடுத்து அதை ஒரு கவிதை எழுதினார், எனக்கு எழுதி கொடுத்தார். என்ன எழுதினாருன்னா, எழுது ஆலமரம் போல் அகன்று விழுது வரைக்கும் எழுது. இதுதான் கவிதை. இது அந்த கவிதை நான் வச்சிருக்கேன். அதுல எவ்வளவு அர்த்தம் பாருங்களேன். ஒரு ஆலமரம் எப்படி அகன்று விரிந்து பறந்து பல பறவைகளுக்கு இடம் தருகிறது, நிழல் தருகிறது, அதுபோல உன்னுடைய கவிதையும் ஆற்றலும் மனிதனும் நீ இருக்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் அந்த ஒரு ஆலமரம் என்பதனுடைய விருட்சம் எப்படி அந்த விழுதுகள் பிற்காலத்தில் எப்படி பயன்படுகிறது, அப்படி உன்னுடைய கவிதைகள் பிற்காலத்தில் பயன்பட வேண்டும். நான் பணி செய்த அந்த வங்கி, ஸ்டேட் வங்கியினுடைய முதல் சின்னம் வந்து ஆலமரம். ஒரே ஒரு 2 வரியில எத்தனை, அது மட்டும் இல்லாமல் தேசிய சின்னம் ஆலமரம். அந்த வார்த்தைகளை இன்றும் என்னுடைய படித்து மகிழ்கின்ற நான். அவரை போல அவர் பார்த்தீங்கன்னா, அவர் வந்து ஒரு கணக்கு வாத்தியார். அவர் டீ கடையில் கணக்கு வைத்ததில்லை, ஆனால் அவர் கணக்கு வைப்பதே அவருடைய வகுப்பறையில தான். அப்படிப்பட்ட ஒரு சிறந்த மனிதன், மகான். அவரை பற்றி பேசுவது என்பது மிகப்பெரிய பெருமை. நான் சொல்லுவேன், அவருடைய பணிகள் பற்றி எட்டயபுரத்தானுடைய எழுதுகோலில் மிச்ச மையால் எழுதி உச்சம் தொட்டவர். அவர் எவரையும் எதையும் உதறியதில்லை பேனாவை தவிர. எதையுமே உதறியதில்லை பேனாவை தவிர. அவர் ஆசிரியப்பா மனம் வெண்பா. அவர் ஆசிரியப்பா மனம் வெண்பா, வஞ்சிப்பா இல்லை வாழ்த்தும்பா. அவரை பத்தி சொன்னா ஒரு கணக்கு வாத்தியார் சொன்ன வாய்ப்பாடு தெரியும். கணக்கு வாய்ப்பாட்டன் கவிதை வாய்ப்பாட்டன். கவிதை வாய்ப்பாட்டன் அவர். டீக்கடையில் கூட கணக்கு வைத்ததில்லை. அவர் வைத்ததெல்லாம் வகுப்பறையில் உங்களிடம் சொன்னேன். எனக்கு முக்கியமா இந்த இடத்துல சிந்தனை, அந்த வேடந்தாங்கல் போயிருக்கோம். வேடந்தாங்கல் ஏரியின் மேலே வீதி ஊலா நடக்கும். வேடந்தாங்கல் ஏரியின் மேலே வீதி ஊலா நடக்கும். இலக்கிய வீதி ஊலா நடக்க அயல் தேச பறவைகள் தமிழ் பேசும். இந்த வார்த்தை அலகுகள் கோர்த்த அலகுகள், இந்த வார்த்தையினுடைய அலகுகள் இருக்கு இல்லையா, வார்த்தையின் அலகுகள் கோர்த்த அலகுகள் காற்றின் அசைவிலே கரகரவென்றிட. இந்த பறவைகளுடைய ஒலி வேடந்தாங்கல் போனீங்கன்னா கரகரகரன்னு இருக்கும். கரகரவென்றிட அகரமும் யகரமும் சிகரமாய் அங்கே சேர்ந்திசை படிக்கும். அந்த நேரத்தில் பறவைகள், அத்தனை பறவைகளும் நகர்ந்து வேகமாக அந்த ஏரி மீனை கொத்தும் போது தாராபாரதியுடைய கவிதை முழக்கம் இருக்கும். அத்தனை பறவைகளும் உலகை மறந்து அலகை திறந்து ஆவன கத்தும் யாவென்ற எழுத்து போல அத்தனை மீன்களும் நழுவி ஏரியில் விழும். இந்த காட்சியை கண்ணால் பார்த்தவன் தான். அந்த நாள் தான் எப்படிப்பட்ட நாள். அன்று தனியன்கள் பேசியவர்கள், தனியன்கள் பாடியவர்கள் தமிழனை பேசுவதற்காக இனியவன் தலைமையில் இலக்கிய வீதி எனும் இயக்கமாய் மாறினர். அந்த நாளில் சித்திரக்கூடம் என்னும் பள்ளியில்
வயல் பரப்பில், சித்திரக்கூடம் என்னும் பள்ளியில் வயல் பரப்பில் தமிழ் பயிர் வளர்த்தவர் தாராபாரதி. அது மட்டுமா, அவர் நகத்தின் அடி, நகத்தடி விளைந்த கவிதைகள் பார்த்து படித்து கேட்டு, நகத்தடி விளைந்த கவிதைகள் கேட்டு, நகத்தடி சுமக்கும் மாடுகள் கூட ரசித்து ரசித்து நடந்தன அங்கே. அது மட்டுமா, நெற்கட்டுகள் சுமக்கும் பெண்டிர் அத்தனை பேரும், நெற்கட்டுகள் சுமக்கும் பெண்டிர் அத்தனை பேரும் அவர் சொற்கட்டுகளை சுமந்து சுமை சுமை இல்லை என சொர்க்கமாய் நடந்தனர். அப்படிப்பட்டவர் தாராபாரதி. தாராபாரதியுடைய இன்னும் நிறைய அவரை பத்தி சொல்லிக்கிட்டே போலாம். ஆனால் ஒரே ஒரு வார்த்தையில சொன்னோம்னா, அந்த கவிஞன் நடந்த அந்த ஒத்தையடை பாதையிலே இந்த உலகம் நடக்கின்றது. அந்த கவிஞன் நடந்த ஒத்தையடை பாதையில், அதை விட நம்ம வெறுங்கை என்பது மூடத்தனம், விரல்கள் 10 மூலதனம். இதை பத்தி சொல்லும்போது சாதாரணமாக கவிஞர்கள் எப்படிப்பட்டவர்கள்? பொய்யை எழுதுவார்கள். சீன கவிஞன் யுவான் டிராப்பா அப்படின்ற ஒருத்தன், அவன் பொய்யை எழுதுவதுதான் கவிதை என்று ஒரு எழுதியிருந்தான். அதை எடுத்து நிறைய பேர் புரட்சி பண்ணினார்கள். என்ன புரட்சி என்றால், பொய்யை எழுதுவது மட்டுமல்ல கவிதை. கவிதை என்பது யாது? தொட்டு மலர்வதல்ல கவிதை, மொட்டு மலர்வது கவிதை. சொல்லித் தெரிவதல்ல கவிதை, சொல்லில் தெரிவது கவிதை. இசையுள் வைப்பதல்ல கவிதை, இசைய வைப்பது கவிதை. தாளில் அமர்வதல்ல கவிதை, தோளில் நிற்பது கவிதை. அப்படிப்பட்ட கவிதைகளை படைப்பவர்கள் கவிஞர்கள். தாராபாரதி ஏதாவது இதான இடத்துல ஒரு கற்பனையாவோ இது நடக்காத விஷயம் அப்படின்னு சொன்னாலும் இல்லைங்க. ஒரே ஒரு மனிதனுடைய உடம்பை அப்படியே எடுத்துக்கிட்டார். ஒரு மனிதனுடைய உடம்பை எடுத்து அப்படியே நீங்க வரிசையா பாருங்க. ஒரு மனிதனுடைய உடலில் என்னென்ன இருக்கோ வரிசை அத்தனையும் படைத்தவர் அவர். அது எப்படி அப்படின்ட்டு நாம ஒரு காலம் சிந்திக்கலாம். வெறுங்கை என்பது மூடத்தனம். முதல்ல பார்த்து கை. வெறுங்கை என்பது மூடத்தனம், விரல்கள் 10 அனைவருக்கும் தெரிந்ததுதான். அதற்கு பிறகு இந்த கைகளை பார்க்கும்போது விரலை பற்றிய சொன்னார். அந்த கவிதைகளை வேகமாக சொல்கின்றேன். உடைக்க வேண்டிய விரல் இடுக்கில் ஒட்டடை படிய விடலாமா? அடுத்தது, விரைக விரைக உன் விரல்கள் உழுபடை, தரிசு நிலங்கள் தங்க அறுவடை. இந்த விரல்கள் அப்படியே தொடரார். சுடலும் பூமியின் சுழற்சி விசையை எழுதி இயக்கும் கட்டை விரல் நீ. ஒரு ஸ்பெசிபிக் விரல். இந்த விரல்லாம் எல்லாம் ஒண்ணுக்குள்ள சண்டை போட்டுக்கிச்சான். ஒவ்வொரு எல்லாம் பிரிஞ்சுக்கிட்டான். நான் பெரியவன், நீ பெரியவன். அப்படி பிரிஞ்ச போது என்ன சொல்லிச்சான்? கட்டை விரல் சொல்லித்தான் தம்ஸ் அப், நான் தான் பெரியவன். உடனே இந்த விரல் சொல்லிச்சான், நான் இங்கே பாரதிய வித்யா பவன் நிகழ்ச்சிக்கு போனோம். எப்படி போனோம்? வழிகாட்டு. வழிகாட்டின நான் தான் பெரியவன். கையை அப்படி வச்சு பாருங்க, எந்த விரல் பெரிய விரல்? நடு விரல். இது சொல்லித்தான் நான் தான் உயர்ந்தவன். ஒரு தங்கம் அணிவதால, மோதிரம் அணிவதால நான் தான் பெரியவன் இந்த விரல் சொல்லிச்சான். இந்த விரல் என்ன சொல்ல? சுட்டி விரல் ஒன்றும் சொல்லாது. ஆனால் அதான் ஒருத்தரை வணங்கும் போதும் ஒருத்தரை வரவேற்கும் போதும் நான் தானே முன்னிருக்கிறேன் அப்படின்னுச்சான். அதனால அந்த சுட்டருடைய பெருமை. ஒவ்வொரு விரலையும் அவர் பாருங்க. அதே போல சுட்டு விரல் நீ சுருங்குவதா, உன் சுயபலம் உன்னுள் ஒடுங்குவதா, நம்மை நாமே சுரண்டுவதா, நகமே விரலை விழுங்குவதா. அந்த விரல்கள்லேருந்து அடுத்தது அப்படியே போறார் கை. உன்னை உயர்த்தும் நம்பிக்கை, உலகை உயர்த்தும் உந்தன் கை. விஷுவலைசேஷன் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். அப்படி ஒரு மனிதனுடைய உடலில் இருக்கிற அத்தனை பகுதிகளையும் ஒன்றொன்றாக அதனுடைய சிறப்பை செல்கின்ற தாராபாரதி அவர்கள், நம்பிக்கைகள் வந்தால் போதும் நம் கைகள் வானே மோதும். இதாவது எப்படின்னா, இருக்கிறதை வைத்து ஒவ்வொரு மனிதனுக்கும் என்ன இருக்கோ அதை வைத்து அதிலேருந்து ஒரு கவிதை புனைகின்ற ஒரு ஆற்றல் இருக்கிறது இல்லையா? அது சாதாரண ஆற்றல் அல்ல. அந்த அதுக்கப்புறம் விரல் கையில் இருக்கிற தசைகள், தப்புகள் தங்கிவிட தன் தசைகள் முகவரி தரலாமா? இது முக்கியமானது. அதே போல தசைகளுக்கு கொஞ்சம் தன்மானம் பயிற்சி கொடு. அப்புறம் விதி ரேகை என்பதனை விஞ்ஞான ரேகையாக்கு. இப்படி ஒவ்வொன்றா சொல்லிட்டு போது அடுத்து தன்னுடைய தோள்கள் உனது தொழிற்சாலை, தொடுபடம் எல்லாம் மலர்ச்சோலை. அப்புறம் உழைக்கும் தோள்களை பற்றியும் அதே போல ஒவ்வொரு அங்கத்தை பற்றி வரிசை எழுதின கவிஞர் ஒருத்தர் தான் நினைக்கிறேன். எத்தனை உயரம் இமயமலை, அதில் இன்னொரு சிகரம் உனது தலை. அடுத்தது தலை. அதே போல புருவ மத்தியில, இந்த புருவ மத்தியில இன்றைக்கு உலகம் முழுவதும் யோகா தினம் கொண்டாடுறாங்க. அதை அன்றைக்கே எழுதினவர், புதிய அச்சில் பூமி பந்தை உன் புருவ மத்தியில் சோழல விடு. ஒவ்வொரு மனிதனுடைய அத்தனை விஷயங்களையும் எடுத்து சொன்ன தாராபாரதி அவர்கள் 26/26/1947 பிறந்து 13/5/2000 தன்னுடைய புகழுடம்பை எழுதினார். அவர் இங்க சொன்ன மாதிரி இந்த 1-8-9 நபர் 18 வயதில் ஒரு ஆசிரியர் பணிகளை சேர்ந்தார். 74ஆம் ஆண்டு திருமணம், 1974ஆம் ஆண்டு திருமணம். அவருடைய வாழ்க்கை சரிதத்தை நீங்கள் அத்தனை பேரும் படித்து கண்டிப்பாக புரிந்து கொள்வீர்கள் என்று நாம் அனைவரும் இந்த இடத்தில் எடுத்து அடுத்த குறிப்பாக இந்த புத்தகத்துக்குள் செல்லலாம். தாராபாரதியை பற்றி நான் தொடர்ந்து அவருடைய சிறப்பையும்
அவர் அந்த கிராமங்களில் பணியாற்றி தொடர்ந்து சொல்லிக்கொண்டே போகலாம். ஆனால் இந்த புத்தகத்தை நாம் எடுக்கும்போது இந்த புத்தகம் இருக்கிறது இல்லையா, பண்ணைபுரம் தொடங்கி பக்கிங்ஹாம் வரையில் இந்த புத்தகத்தை அவர் ஏன் எழுதணும், எதற்காக எழுதணும்? அன்று கொடிகட்டி பறந்த இளையராஜா அல்லது அவருக்கு ஒரு நட்பை ஏற்படுத்த எழுதணுமா அப்படிலாம் சிந்திக்க தோன்றும். ஆனால் சுத்தமாக அப்படி இல்லை. ஆனால் இந்த புத்தகத்தை முழுதும் வாசித்த போது நமக்குள்ள இருக்கிற ஒரு எண்ணம் என்னவென்றால், அந்த மனிதரோடு இசைஞானியோடு அந்த அளவுக்கு இவர் எந்த அளவுக்கு பழக்கம் இல்லாதவர், ஆனால் தேர்ந்து கூர்ந்து தான் கேட்டவற்றை அவரை பற்றி தெரிந்தவற்றை அதை நல்ல ஒரு பார்வையாகவும் சமநோக்கு பார்வையாக எழுதியிருக்கிறார் என்றால் அதை விட சிறப்பு. அதே போல இந்த சரிகம 7 சுரங்கள் சொன்னது போல இந்த புத்தகத்தில் இருக்கிற அத்தியாயங்கள் 7 அழகா வகுத்து கொண்டிருக்கார். அந்த புத்தகத்தில் என்ன கேட்டீங்கன்னா, இது வந்து புத்தகம் வெளியிட்டது பார்த்தீங்கன்னா தந்தை பெரியார் தமிழிசை மன்றம் வெளியிட்டாங்க. அந்த வெளியிட்ட ஆண்டு வந்து 1993 அக்டோபர் 10 வெளியிட்ட அன்னைக்கு ஒரு 10 ரூபாய், ஆனால் இன்னைக்கு விலை மதிப்பில்லாத ஒரு புத்தகம். இந்த புத்தகத்தை அவர் எழுதும்போது இளையராஜாவை பற்றி இந்த உலகம் அறிய வேண்டும் என்று எழுதினாரா? முதல் கேள்வி. அப்படிப்பட்ட ஒரு நோக்கம் இருக்கு. அதாவது ஏற்கனவே இளையராஜா அந்த அளவுக்கு சிறப்பு பெற்றவர், உலகம் அறிந்தவர், அவரை பற்றி எழுதினாரா? இல்லை. ஆனால் 146 ஆண்டுகளில் முதன் முறையாக ஆசிய கண்டத்திலிருந்து ஒருவன் சிம்பனி இசைத்து உலகளவிலே அன்று பீத்தோவான் போல, கொமாட் போல, ஹைடன் போல இப்படி சிறப்பு பெற்றிருக்கிறார் என்று ஒவ்வொரு தமிழனும் பெருமைப்பட வேண்டும் என்கின்ற அந்த ஒரு காரணத்திற்காகத்தான் இந்த புத்தகத்தை எழுதினார் என்றால் அது மிகையல்ல. இந்த புத்தகத்தை அவர் எழுதும்போது முதல்ல பார்த்தீங்கன்னா அந்த இளையராஜா பத்தி அப்படியே பேசுறாரு. அவருக்காக இசை மேதைக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட பேசுற மாதிரி முதல்ல ஒரு அத்தியாயம் ஆரம்பிக்கிறார். அந்த அத்தியாயத்தில் சொல்றது ஒவ்வொன்று கவித்துவமான வார்த்தைகள். ஐயா ராஜா, நீ வந்து காற்றை அளக்கின்றார், நீ வந்து காற்றின் உலா நாயகன், காதுகளின் கதாநாயகன். ஒவ்வொரு வரிகளும் சங்கீதத்தினுடைய சப்த நாடிகளையும் பிடித்து ரசிகர்களுடைய நாடி துடிப்பில் அமர்ந்தவர். இசை அதே போல இந்த பெண்கள் எல்லாம் இளையராஜனுடைய இசை கேட்டு காதணிகளை மறந்தார்களாம். காதணிகளை மறந்தார்கள். காரணம், அந்த இசையே வந்து காதுகளில் அணிகலனாக இருந்தது. எல்லோரும் போயிட்டு நகைப்பேடை வாங்குவதில்லை, இசைப்பேடை வாங்கினார்கள். அது மட்டுமல்லாமல் அந்த மெட்டுக்கள் எல்லாம் மின்வெட்டுக்கள் அல்ல, அத்தனையும் கல்வெட்டுக்கள். அவருடைய இந்த வார்த்தை மழையில முதல்ல சொன்ன வார்த்தை இளையராஜா பத்தி இதை விட ஒரு சிறந்த ஒரு தொடர் இருக்காது. எங்கள் இரண்டாம் தமிழே, எங்கள் இரண்டாம் தமிழே என்று தொடங்கிய அந்த தொடக்கம் இந்த நூலுக்கே ஒரு பெரிய மகுடம். காற்றுக்கு ராகவர்ணம் பூசியவன் அவன், காற்றுக்கு ராகவர்ணம் பூசியவன். எல்லாரும் வந்து ராக ஆலாபனை செய்வார்கள், ஆனால் ராகம் இவனை ஆராதனை செய்தது. அதே போல திருப்பார்க்கடலை கடந்து தேவர்கள் அமுதம் படைத்தார்கள், நீ திரைப்பார்க்கடலை கடந்து இந்த பாமரனுக்கும் இசை அமுதம் வழங்கினாய். ஒவ்வொரு வரிகளிலும் நான் சொல்லிக்கிட்டே போலாம். ஆதார சுருதியின் அமுத சுரபி. அதே ஒரு விஷயம், அதாவது இந்த கவிஞன் எழுதிய வார்த்தைகள் அத்தனையும் நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த விஷுவலைசேஷன், கண்கள் இமைக்கின்றன. அந்த கண்கள் இளையராஜா பாடுறாரு, உதட்டினுடைய அசைவுகள் இருக்கிறது, கண்கள் இமைக்கின்றன. இந்த உதட்டினுடைய அசைவுக்கு அந்த இமை வந்து தாளம் போடுதான். என்ன மாதிரி ஒரு கற்பனை திறன் பாருங்க. அது மறிமறி நின்னே நான் பாடல் உங்க அத்தனை பேருக்கு தெரியும். கிராமத்துக்கு குக்கிராமத்துக்கும் கொண்டு சேர்த்த மன்னா அப்படின்னு சொல்லிட்டு அவரை பத்தி ரொம்ப அழகாக, நீ வந்து கர்நாடக இசையில வந்து குற்றாலம், மேற்கத்திய இசையில நயாகரா. அந்த சொற்றொடர்கள், கவிஞர் சித்திரக்கூடம் என்கின்ற கிராமத்தில் இருந்த அந்த கவிஞர் உலகம் முழுவதும் தன்னுடைய பார்வையை செலுத்திய ஒரு இது. மேட்டுக்குடிகள் அன்று இசைக்காக மேதா விலாசம் பேசிய நேரத்தில் அத்தனை பேருக்காக நீங்கள் சாதா விலாசம் பேசினார். அது மட்டுமல்லாமல் இவர் என்ன, இளையராஜா என்ன படிச்சிருக்கார், அதாவது அவருடைய இசை சிறப்பை சொல்லிக்கொண்டே போகும்போது அவருடைய கல்வி, இளமை காலம், பண்ணைபுரத்தில் இருந்தது. பண்ணைப்புறம் அது கூட பார்த்தீங்கன்னா 7 எழுத்து. பண்ணைப்புறத்தில் இருந்தது. நீ ஏட்டுக்கல்வியை 8ஆம் வகுப்பு தான் தேறினாய், ஆனால் நீ பல்கலைக்கழகம். அதாவது ஒருத்தர் சொல்லும் போது எப்படி அழகா சொல்ல வேண்டும் என்பதற்காக இதெல்லாம் நமக்கு ஒரு பாடம், படிப்பினை. நீ வந்து அந்த காலத்தில் எப்படி இருந்தப்பா, உன்னை இசை ஒத்திகை பார்த்துச்சா, இசை ஒத்திகை பார்த்துச்சா அந்த ஊர்ல பண்ணைபுரத்துல? இல்ல, பசி ஒத்திகை பார்த்தது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீ வளர்ந்தா இல்லையா? இசை ஞானி, சிம்பொனி என்ற வார்த்தை வந்த போது இவர் சொன்னதே, அவர் இசை விஞ்ஞானின்னு அவருக்கு பட்டம் கொடுத்ததே தாரா பாரதி தான். இசை ஞானிக்கு இசை விஞ்ஞானி.
உன்னுடைய இசை படைப்புகள் அத்தனையும் ஓராண்டு வாழுமா, ஈராண்டு வாழுமா, 100 ஆண்டு வாழுமா? அல்ல, காற்றாண்டு கொண்டிருக்கும் வரை இந்த உலகத்தில் வாழும். கர்நாடக இசையிலே தமிழ் கீர்த்தனைகளை, தமிழ் இசை பாடல்களை நீங்கள் படைக்க வேண்டும் என்கின்ற முதல் கோரிக்கையை வைத்தவர் தாராபாரதி. கர்நாடக தமிழ் இசை பாடல்கள், 8 தமிழ் கீர்த்தனைகளை இளையராஜா பண்ணிருக்கார். தமிழ் கீர்த்தனைகள் அத்தனையும் வர வேண்டும் என்று முதல்ல சொன்னவரே தான். சரி, இசைஞானி, உன்னுடைய பெருமை இப்படி நான் சொல்லிட்டே போறேன் இல்லையா, நம்ம 2 பேரும் கை கோத்துக்கிட்டு பண்ணைபுரம் வரலையும் போலாமா? இது அடுத்த நடை, அடுத்த அத்தியாயம். அந்த பண்ணைபுரம் போகும்போதே அது ஒரு மண் வாசனை அல்லவா? அங்க இருக்கின்ற அந்த மண் வாசனையை சாதாரணமாக அந்த தாய், அந்த சின்ன தாய், ராமசாமி அவருடைய அப்பா, சின்ன தாய் அம்மா, அவங்க 2 பேரும் அந்த வறுமையில வாடிக்கொண்டிருந்த ஒரு நாள், அந்த சின்ன தாயின்ற ஒரு தொப்புள் கொடியில பிறந்தவர் ஒரு இசைக்கொடியை உலகத்தின் உயரத்திலே நிறுத்தினார் என்று அவர் சொல்கின்றார் பாருங்களா. அந்த குடும்பத்துல முதல்ல பிறந்தது யாருங்க? பாவலர் வரதராஜனா, டேனியல் பாஸ்கரா, இளையராஜா என்கின்ற ராசையாவா, அமர்சிங் என்ற கங்கை அமரனா? இல்ல, முதல்ல யார் பிறந்தது? வறுமை முதலில் பிறந்தது. வறுமை பிறந்த பிறகு வாரிசுகள் பிறந்தன. அதுல 3ஆம் பிறை இளையராஜா, 3வது பையன். 3ஆம் பிறை உங்களுக்கு ஞாபகம் வரும் இது. இந்த குடும்ப உறுப்பினருடைய கூட்டுத்தொகை, இந்த குடும்ப உறுப்பினர் அத்தனை பேருடைய கூட்டுத்தொகை, இந்த ராமசாமி ஐயா அவருக்கு ஈட்டியது குறுந்தொகை. கூட்டுத்தொகையை பார்த்தீங்கன்னா ராமசாமி ஈட்டது ரொம்ப குறுந்தொகை. உண்மையே கிடையாது. கைவசம் ஒரு கால்காணி, காதல ஒரு திருகாணி. அதாவது இந்த வார்த்தைகள் அத்தனையும் அந்த அல்லி மலை, அந்த மேற்கு தொடர்ச்சி மலைச்சாரலில் என்னென்ன வார்த்தைகள் வந்து விழுமோ அதை கவித்துவமாக தாராபாரதி அவர்கள் கொண்டு போகிறார். அந்த வடித்த கஞ்சி குடித்து வாழ்ந்தார்கள் அத்தனை பேரும். அந்த பண்ணைபுரத்தில் இருக்கிற தொடக்கப்பள்ளியில் படித்த இவர் அதற்கு பிறகு அடுத்தபடியாக மேல் படிப்பு படிக்கக்கூடிய ஒரு சூழல் இல்லை. ஆனால் கோம்பை என்ற இடத்துல தன்னுடைய அண்ணன்களுடைய உதவியினால மேற்படிப்பை படித்தார். அவர் வாழ்க்கை சரித்திரத்தை தொடர்ந்து சொல்லிக்கிட்டே போறார். இந்த பாஸ்கர்ன்றவர் பார்த்தீங்கன்னா ஒரு தேயிலை தோட்டத்தில் வேலை முதல்ல. அதே போல அடுத்தது இந்த டேனியல், அதாவது வரதராஜன் வந்து பாவலர் வந்து தேயிலை தோட்டத்தில் வேலை. பாஸ்கர் வந்து அடுத்த ஒரு வேலை பண்ணது ஒரு மிதிவண்டி நிலையம். 2 பேரும் நடுவில், அதாவது தன்னுடைய 3 வயதிலேயே பார்த்தீங்கன்னா அவர் இவர் இறந்து போயிட்டார். யாரு? அவங்க அப்பா ராமசாமி. குடும்பம் வந்து நடுத்தூர்லன்னு நம்ம சொல்லுவோம். தாராபாரதி அவர்களோட பார்த்தீங்கன்னா அதே போல அவருடைய 3 வயதுல அவருடைய தந்தையார், நான் சரியா சொல்றேன் நினைக்கிறேன், காலமே அன்னை இறந்துட்டாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு இது. அதே போல அந்த கிராமத்துக்கு இளையராஜா கூடயே மானசீகமாக தாராபாரதி அவர்கள் பயணித்த போது அவங்க சொல்றாங்க, அங்க எதிராளியே கிடையாது, ஆனா இவருடைய இசைக்கான எதிரொலி தான் கேட்டது. இன்னைக்கு எல்லாம் நம்ம சண்டை போடுறோம், காவி உடை போடவா கருப்பு உடை போடவான்னு. ஆனா ஒரு காவிய உடையை இளையராஜாவுக்கு போட்டவர் தாராபாரதி. இந்த இளமையில் கல், பல மைல் கல் நடந்து போய் நீ அன்று படித்தாயே, அதே போல இந்த வைகை அணையை அப்பதான் கட்டுறாங்க. அந்த சமயத்துல இளையராஜா அவர்கள் செங்கல் சுமந்து அந்த வைகை அணையை கட்டுவதற்கு கொண்டு போய் கொடுத்திருக்காரு. இதெல்லாம் ஒரு சரித்திர நிகழ்வு. அந்த செங்கல் அத்தனையும் ஒரு பாடிக்கொண்டே கொண்டு சேர்ப்பாராம். அப்படி பாடும்போது அந்த செங்கல் அத்தனையும் வந்து இலகுவாக இருக்குமா, தன்னுடைய செங்கலை தன்னை மறந்து இலகுவாயிடுமா. ஆனால் அந்த இடத்துல கட்டடம் கட்டும் போது போய் உட்காரும் போது அது கடினமாயிடுமா. ஸோ என்ன மாதிரி ஒரு கற்பனை வளம் பாருங்க. அதற்கு பிறகுதான் அப்படியே இவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமா திருச்சிக்கு போய் பல நிகழ்ச்சிகள், இசை நிகழ்ச்சிகள்லாம் செய்யறாங்க. 1963 தான் முதல்ல அல்லிநகரம் சின்னசாமி அவர்கள் போய் சந்திக்கிறார். அந்த நிகழ்ச்சியை வந்து தாராபாரதி அவர்கள் வேறு நிகழ்த்தியாக கொண்டு போறார், இணைக்கிறார். எப்படி சின்னசாமி பாரதி ராஜா அவர்களுக்கும் இளையராஜா ராசையாவுக்கும் எப்படி நட்பு ஏற்பட்டது ரொம்ப நேர்த்தியாகவும் அழகாகவும் அதை ஒரு அழகாக எடுக்கவோ கோர்க்கவோ மாதிரி அந்த அப்படியே கோர்த்துக்கிட்டு அந்த செஞ்சுட்டு போறாரு. அப்ப சின்னசாமி நாடகத்துக்கு இசையமைத்தது இவர்கள் தான் பாடுவார்கள், இதான் ரைட்டு. இந்த சின்னசாமி மட்டும் முதல்ல மெட்ராஸ் போயிட்டார் பாரதி ராஜா. அப்போ இவங்க இந்த கடிதம் வரணும் இல்லையா, இவங்களுக்கு ஒரு வாய்ப்பு வரணும் இல்லையா, உங்களுக்கு சென்னையில வாய்ப்பு வாங்கித்தானே அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காரு பாரதி ராஜா. கடிதம் வரும், பச்சை அட்டை வரும் வரும் என்று சிவப்பு பெட்டி முன் காத்திருந்தார்கள். இதுதான் வரிகள். அந்த கடிதம் வரத கூட எவ்வளவு அழகா. ஆனா பாத்தீங்கன்னா அந்த ராஜா வீட்டுல இருக்கிற வானொலி பெட்டி எங்க தெரியுமா பாடித்து? வறுமை அடகு கடையில் வானொலி பெட்டி பாடியது. அப்படிப்பட்ட அந்த அவங்க அடுத்த நிலையில வராங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா 1968 சென்னை வராங்க. சென்னை வரும்போது வடபழனியில ஒரு சிறிய அறை. அந்த சிறிய அறையில எத்தனை பேர் தங்கினாங்க அப்படின்னா +3. அது என்ன +3? இவங்க 3 பேர் இருந்தாங்க. யாரு? வரதராஜன், பாரதி ராஜா, ராசையா. அந்த பிளஸ்ன்றது காரணம் வறுமை. அதுவும் அங்க வந்து ஒன்று கொடுத்தன பண்ணுது. அப்படி வரும்போது அவங்களுடைய அந்த வறுமையின் காரணமாக
இந்த வடபழனியில் போய் அவங்க அரோகரா போட்டாங்க. எதுக்குன்னு கேட்டிங்கன்னா வயிற்றுக்கு. இதை ரொம்ப நையாண்டியாக நகைச்சுவையாக சொல்கிறார்கள். உதடுகளை ஈரப்படுத்தி கொண்டு வயிறுகளை உலர வைத்துக் கொண்டு ஈரத்துண்டை இடுப்பு துண்டாக்கி சின்ன அறையின் காற்றை சிக்கனமாக சுவாசித்துக் கொண்டு தர்மமிகு சென்னையில் வறுமை மிகு வாழ்க்கை. சென்னையில் ஒரு பெரிய மாற்றம் வந்தது. என்ன மாற்றம்னா, இவங்க வந்த உடனே மக்கள் தொகை +3 ஆயிட்டான். வேற ஒன்றும் இல்லை. அதை எவ்வளவு நகைச்சுவையா சொல்றாங்க. அந்த கனாக்குறிகளோட அந்த நேரத்தில் தான் இளையராஜாவுக்கு மாஸ்டர் தன்ராஜ். அதாவது இளையராஜாவுடைய வாழ்க்கை பதிவுகள் அத்தனையும் ஒரு கவிதையின் இடையில ஒன்றொன்றாக செதுக்கி 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 கொண்டு போகிறார் கவிஞர் தாராபாரதி அவர்கள். தன்ராஜ் மாஸ்டர் கூட ஏற்பட்ட தன்ராஜ் மாஸ்டர் அவர் தான் பார்த்தீங்கன்னா இசையை தாரை வார்த்து கொடுத்தார் இளையராஜாக்கு. அதனால தான் தாரை தப்பட்டை கூட இளையராஜா ஒரு விருது வாங்கினார். பின்னால் 5 தேசிய விருதுகள் வாங்கியிருக்காரு. தன்ராஜ் மாஸ்டர் தன்னுடைய ராஜ்யமாக இசையா இளையராஜாவை அப்போ பார்த்தீங்கன்னா அங்கேயே அவங்க தினமும் லஸ்கானர் வரணும். நூல் பலக்கல் மாதிரி மயில் பலக்கல் கடந்து நடந்து 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 தான் இங்கே வருவாங்க. அந்த காலகட்டத்தை வரிசையாக குறிப்பிடுகின்ற கவிஞர் அடுத்த நிலையில் சொல்றாரு, இவங்க இருவரும் என்ன பண்ணாங்க, இந்த மூவரும் சேர்ந்து தேனாம்பேட்டை குடிபெயர்ந்தார்கள். அப்படி தேனாம்பேட்டை குடிபெயர்ந்தப்போ ஒருத்தர் கூட இவங்க கூட வரல. அந்த நிகழ்ச்சியை கவிஞர் சொல்லுகிறார், குரட்டை விடுகின்ற சமயத்திலே இவர்கள் கிளம்பி அங்கே போயிட்டாங்களாம். யார் குரட்டை விடுச்சுன்னா வறுமை. அது எழுந்த உடனே அதுவும் குடுகுடுன்னு ஓடு வந்து இவன் கதவை தட்டிட்டான் தேனாம்பேட்டையில. எவ்வளவு ஒரு இசைஞானி உலக அளவுல அத்தனை செல்வாக்குடையவர் எப்படி வாழ்க்கையினுடைய படிக்கட்டுகளை ஒவ்வொரு இடமாக ஏறி ஏறி வந்திருக்கான்றத ஒரு கவிஞர் வந்து ரொம்ப அழகா. ஆனா அந்த நேரத்தில் ஒரு வார்த்தை போடுகிறார் கவிஞர் பாருங்கள். நீங்கள் வறுமை, பசி, கொடுமை, வாய்ப்பில்லை, சென்னையில் எப்படி தாங்கள் இருக்க முடியும் என்கின்ற நேரத்தில் அந்த 3 பேருடைய மனதில் ஒரே ஒரு நம்பிக்கை என்னவென்றால், கை நழுவி போனாலும் தரை நழுவி போகவில்லை. இது கவிஞருடைய வார்த்தை. கை நழுவி போனாலும் தரை நழுவி போகவில்லை. அப்பதான் ஒரு பஞ்சு கிடைச்சது. அந்த பஞ்சு தான் பின்னால நூலாச்சு. அந்த பஞ்சு, இந்த பஞ்சம்ன்ற ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா, இந்த பஞ்சம் சுருக்கினாகும் பஞ்சாயிடும். இவருடைய பஞ்சம் சுருக்கினது பஞ்சு, பஞ்சர்னாச்சலம். 1976 அன்னக்கிளி என்கின்ற ஒரு அருமையான படத்தை இசையமைக்கக்கூடிய வாய்ப்பு இளையராஜா கிடைத்தது. அதுதான் அந்த உலகினுடைய மிகப்பெரிய நாள் அப்படின்னு குறிப்பிடுகிறார். அந்த நாளிலே இளையராஜாக்கு அப்படிப்பட்ட வாய்ப்பை எப்படி பயன்படுத்தி கொண்டார்னா, தன்னுடைய சொந்த குரலிலே சோளம் விதக்கியிலே அந்த பாட்டு அது முதல்ல பதிவானது. அந்த பதிவான போதுதான் வாழ்க்கை பதிலானது. பாரதி ராஜா அவர்களும் இவரும் அந்த அந்த அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. கவிஞர் திரை இசையுடைய அடுத்த அத்தியாயம் பார்த்தீங்கன்னா திரை இசை இமயம். இதுவரையும் பார்த்தோம் இல்லையா, முதல்ல வந்து பண்ணைபுரத்துக்கு பத்தி இளையராஜாவை பத்தி முதல்ல ஒரு சில குறிப்புகளை சொன்னாரு. அடுத்த அத்தியாயத்தில் அவரை கைப்பிடிச்சு கூட்டுட்டு போய் அந்த பண்ணைபுரத்தில் உட்கார்ந்து அவருடைய வறுமையும் அந்த இடத்துல எப்படி வளர்ந்தார், வாழ்ந்தார், நகர்ந்தார் பார்த்த அடுத்த அத்தியாயம் சென்னைக்கு வந்தார். இப்ப 4வது அத்தியாயத்தில் திரை இசை இமயம். அந்த இடத்துல தான் இளையராஜா எப்படி என்னை மெருகேற்றி கொண்டார் என்பதை கவிஞர் ஒவ்வொரு தங்க வார்த்தைகளிலும் வடித்து காட்டுகின்றார். எனக்கு என்னன்னா, எத்தனை சினிமா பார்த்திருப்பார் நம்முடைய கவிஞர்? அண்ணனை தான் கேட்கணும், மலர் அண்ணனை தான் கேட்கணும். ஒருவேளை அவரை விட்டுட்டு போயிருப்பார் நினைக்கிறேன், சொல்ல மாட்டார். அதனால எத்தனை சினிமா இவர் பார்த்திருப்பார்னா, அத்தனை சினிமாவுடைய அத்தனை திரைப்படங்களுடைய நுணுக்கங்களையும் கவிஞர் அவர்கள் தன்னுடைய பண்ணைபுரம் முதல் பக்கிங்காம் வரை என்கின்ற இந்த நூலில் பதிவு பண்ணியிருக்கார். இது நான் படிக்கிறக்கூடிய வாய்ப்பு கிடைச்சதே பெரிய விஷயம். காரணம் என்னன்னா, ஸ்டெல்லா மேரிஸ் முதல் சிகாகோ வரை அப்படிப்பட்டவர்கள் எனக்கு இந்த வாய்ப்பை வழங்கியதுனால தான் இந்த புத்தகத்தை நான் இந்த அளவுக்கு படிக்க முடிஞ்சது. உண்மையிலே மகிழ்கிறேன். அன்றைக்கடி அந்த படத்துக்கு பிறகு அது ஒரு இசைக்காக வெள்ளி விழா பெற்ற படம், அனைவருக்கும் தெரியும். பகலில் ஒரு இரவு என்ற படத்துல 30 குரல்களாலே வாத்திய கருவிகளே வேணும். 30 குரல்களாலே தம் தும் தீம் தம் தம் என்று இசையை முழக்கியவர் இளையராஜா. இது அங்க பதிவு. அதே போல பிரியா என்ற படத்துல முதல்ல ஸ்டீரியோபோனிக் ரெக்கார்டிங் பண்ணதே இங்க தான். அந்த ஸ்டீரியோபோனிக் ரெக்கார்டிங்கை பத்தி விரிவா கவிஞர் எழுதியிருக்கிற இந்த புத்தகம் வந்து என்கிட்ட ஜெராக்ஸ் காப்பி இருக்கு. யாருக்கு வேணாலும் என்னுடைய தொலைபேசி எண் தரேன். அத்தனை பேருக்கு நான் வந்து ஜெராக்ஸ் எடுத்து தரேன். காரணம் ஒரிஜினல் பிரதி இதுவே எனக்கு கிடைக்கல, ஆனால் தரேன்னு சொல்லியிருக்காரு. அதனால வந்து அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த ராஜா பார்வை படத்தை பத்தி எப்படி ஒரு கர்நாடக இசையில் அப்படி ஆரம்பிச்சு இந்துஸ்தானியில போகக்கூடிய ஒரு அழகான நுட்பத்தை இளையராஜா எப்படி பண்ணியிருக்காருன்றதை கவிஞர் சுட்டி காட்டுறார். அதில் கர்நாடக இசையில தொடங்கி வயலின் இசையினுடைய உச்சத்தை தொட்டு அதே போல மேற்கத்திய இசையிலே நுழையக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி இருக்காருன்னா அதனுடைய வெற்றி உங்களுக்கு அத்தனை பேர் ராஜா பார்வையினுடைய பாடல்கள் அத்தனையும் உங்களுக்கு பேருக்கு தெரியும்.
காற்றுக்கு, அதாவது இளையராஜா வந்து அவருக்கு நட்பு யார் யாருக்கு நண்பர்கள், யார் நண்பர்கள்னு ஒரு சின்ன ஒரு சின்ன விளக்கம் கிடைக்குமா அப்படின்ட்டு நான் யோசனை பண்ணி பார்க்குறேன். அப்படி பார்க்கும்போது அவருடைய நட்பு யாருன்னு கேட்டிங்கன்னா, காற்று இவரது சங்கீத தோழன், காற்று இவரது சங்கீத தோழன், காடு கடனி ஓடை தோப்பு இவருடைய கூட்டாளிகள். அது மட்டுமா, ஆறு மலை சாலை சோலை இவருக்கு சின்ன வயது சகோதரர்கள். அந்த சகோதரர்கள் ஒருத்தரை எடுத்துக்கிட்டார். யாருன்னு கேட்டீங்கன்னா காற்று. இந்த காற்றை கூப்பிட்டார், மை டியர் விண்ட் ப்ளீஸ் கம் ஹியர், ஹவ் டு நேம் இட், ப்ளீஸ் கம் ஹியர். அந்த விண்டு வந்தது. அந்த காற்றை மட்டுமே வைத்து அழகாக இசை செய்த படம் நெஞ்சை திக்கின்றார். உங்களுக்கு தெரியும் காற்றினுடைய ஓட்டம் எப்படி படிப்படியாக மேல போயிட்டே இருக்கு பாத்தீங்களா. அந்த பாடல்கள் நான் நினைவூட்ட வேண்டிய தேவையில்லைன்னு நினைக்கிறேன். அந்த பாடல்கள் அத்தனையும் பார்த்தீங்கன்னா தானா வந்து காற்றினுடைய இசையை அதிகரித்துக் கொண்டே அல்லது குறைத்துக் கொண்டே போகின்ற ஒரு அழகான ஒரு ரம்யமான ஒரு இசையை அந்த நெஞ்சத்தை கிள்ளாத படத்திலே சொன்னவர். அதை விட இன்னும் சிறப்பாக கம்ப்யூட்டர்ல கணிப்பொறியில முதல்ல என்னங்க ஒரு காட்டு மூங்கில்ல இசைத்தவர் கம்ப்யூட்டர் ஆங்கிள் இசைக்க முடியும்னு நிரூபிச்சார் இளையராஜா. காட்டு மூங்கிலில் இசைத்தவர் கம்ப்யூட்டர் ஆங்கிள் இசைக்க முடியுன்றதுக்கான படம் தான் புன்னகை மன்னன். அந்த படத்தை பத்தி நேர்த்தியாகவும் நெகிழ்ச்சியாகவும் மகிழ்ச்சியாகவும் கவிஞர் அவர்கள் எழுதியிருக்கார். தளபதி படத்தை பத்தி உங்களுக்கு தெரியும். இந்த படம் அத்தனையும் பார்த்தீங்கன்னா, இது நான் ஏதோ சொந்த சரக்கு சொல்றேன், எல்லாமே அந்த புத்தகத்துல வந்திருக்கிறது. அதனால தளபதி என்ற இந்த படத்தை இசையமைத்த இடம் வந்து மும்பையில அந்த மும்பையில வந்து அத்தனை இசை கலைஞர்களும் இவரோட கொடுக்கிற அந்த நோட்ஸ், அதான் நான் சொல்லுவேன், வகுப்புக்கு நோட்ஸ் கொடுத்தார் தாராபாரதி, வாத்தியத்துக்கு நோட்ஸ் கொடுத்தார் இளையராஜா இல்லவா. அதனால இது வந்து அந்த அத்தனை நோட்ஸையும் பார்த்து பம்பாய் இசை கலைஞர்கள் அத்தனை பேரும் பிரமித்து போய் இளையராஜாவை பத்தி நான் 2 நிகழ்ச்சியில் நேரில் அவரை பார்த்துருக்கேன். ஒரு நிகழ்ச்சியில் நான் வரவேற்புரையை நல்கியிருக்கேன். அவர் கூட ரொம்ப பெரிய பாக்கியம், ஒரு லிஃப்ட்ல கீழே இருக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. ஒரு முறை ஏபிஎம் இதில் அரங்கத்தில் ஒலிப்பதி நடந்தப்போ போய் உட்காந்து வேடிக்கை பார்க்குறோம். 60-70 வயலினிஸ்ட் உட்காந்து, வயலினிஸ்ட்னா நீங்கள் வந்து அந்த வயலினிஸ்ட் வயலின் வாசிக்கிறவங்க 60-70 வயலினிஸ்ட் உட்காந்துருக்காங்க. அழகாக அந்த ரெக்கார்டிங் போயிட்டு இருக்கு. அப்போ வந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா இங்கேருந்து அந்த 3வது வரிசையில் அந்த 2வது இப்படி சொல்றாருங்க, கரெக்டாக பிடிக்கிறாரு. அத்தனை பேர் 60 பேர் வாசிக்கும் போது அந்த நோட்ஸ் எங்க தப்புதுன்றத அழகா பிடிக்கிறத பாருங்க, என்ன பெரிய ஞானம். அப்படி அந்த பம்பாய் கலைஞர்கள் அத்தனை பேரும் தளபதி, கேனடி கண்மணி மண்ணில் இந்த அந்த பாட்டு இருக்கு இல்லையா, பாவலர் வரதராஜன் எழுதினது. அந்த அண்ணன் தன்னை வளர்த்த அந்த ஒரு பாசத்துக்காக அவருடைய மூச்சு காற்று இருப்பது போல மூச்சு விடாமல் பாட வேண்டும் என்கின்ற எஸ்பி பாலசுப்ரமணியம் அண்ணன் பாடின அந்த பாட்டு, இளையராஜா போட்ட அந்த டியூன் மறக்க முடியாது இல்லையா. அதை பற்றி நம்முடைய கவிஞர்கள் தன்னுடைய ரொம்ப விரிவாக சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு விஷயத்திலையும் தன்னுடைய தான் காலூன்ற யார் காரணமோ அந்த மனிதனுடைய சுவாசத்தை நினைத்துத்தான் அந்த பாட்டை அவர் படைத்திருக்கிறார் என்று அவர்கள் இளையராஜாவோட அத்தனை பெருமைகளையும் இந்த புத்தகத்தில் அந்த காலத்தில், அதாவது இவர் எழுதின அந்த சமயத்தில் என்னென்ன நிகழ்வுகள் அத்தனையும் கோடிட்டு காட்டிருக்கின்ற அவர் ஒரு மனித கணிப்பொறி என்று அவரை பற்றி சொல்றார். உங்களுக்கு தெரியும், அவரது எல்லா மொழிகளிலும் தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஒரியா, ஹிந்தி, ஆங்கிலம் அத்தனை எல்லா மொழிகளிலும் இசையமைத்த இளையராஜாவுடைய அடுத்த பயணம். சரி, இந்த திரை பாடல சொல்லிட்டோம். இளையராஜாட்டை ஒரு போய் கேட்கிறார். கேட்ட உடனே நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க ராஜா, நீங்க சொல்லுங்க, அவர் இசையை பத்தி நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க ராஜான்னு ராஜா சொல்றாரு ரொம்ப சிம்பிளா, ஆற்று நீர் எப்படி ஊற்றெடுத்து ஓடுகிறதோ அப்படி. தன்னுடைய இசையை பத்தி சொல்றார். ஆற்று நீர் எப்படி ஊற்றெடுத்து ஓடுகிறதோ அப்படி, ஏரி நீர் காற்றில் எப்படி சிறுசிறுக்கிறதோ அப்படி, கடல் அலைகள் எவ்வாறு ஆர்ப்பரிக்கிறதோ அப்படி, பறவைகள் சிறு சிறகை விரித்து எப்படி பறக்கின்றனவோ அப்படி. இதை விட ஒரு டெஃபினேஷன் இசைக்கு சொல்ல முடியாது. அவ்வளவு அழகாக சொன்ன அந்த இதை பத்தி நான் வாங்கின விருதுகளை பத்தி இந்த கவிஞர்கிட்ட பட்டியலிட சொன்னாங்க. இளையராஜா எத்தனை விருதுகள் வாங்கியிருக்காரு கொஞ்சம் பட்டியலுக்கு. எல்லா பத்ம விருதுகள் எல்லாம் வாங்கியிருக்காரு. 2 பத்ம விருதுகள் வாங்கியிருக்காரு. உங்களுக்கு தெரியும் எத்தனை பிலிம்பேர் அவார்டு தருது. இவர் சொல்றாரு, அவர் இளையராஜா அவர்கள் இசைஞானி அவர்கள் அவருடைய விழுதுகளை எழுத வெள்ளைத்தாள் 8 முழ வேட்டியானது இருக்கிறார். எந்த ஒரு கற்பனை பாருங்க. இந்த கற்பனையை நான் ஏன் சொல்றேன்னா, இதை படிக்கிற அந்த குக் கிராமத்தில் நம்மள சொன்னாலே சாதா விலாசம் அத்தனை பேருக்கும் புரியும். இதுதான் கவிஞர். கவிஞருக்காக ஒரு முறை கை தட்ட வேண்டும். ஏன்னா இந்த 8 முழ வேட்டியளவு நீளம் சொன்னார் பாருங்க.
அதற்கு பிறகு இளையராஜா திசைகளை நோக்கி பயணம். அது 1983 தன்னுடைய இசை குருவாக கருதிய அத்தனை மொசார்ட், பீத்தோவான், ஹைடன் ஒவ்வொரு பேரையும் போய் பார்க்கணும். அவர் இருந்த இடம், அவர்கள் மறைந்த இடம், அவருடைய கல்லறை, அவரை போற்றிய இடம், அவருடைய கையெழுத்து பிரதி, இசை நோட்ஸ், என்னென்ன எங்கெங்க இருக்கோ அத்தனை இடத்தையும் இளையராஜா போய் பார்த்த அத்தனையும் இந்த மனிதர் சித்திரக்கூடத்திலையும், காட்டாங்குளத்தூர் ஒன்றியம் பரனூர்லையும், கூடுவாஞ்சேரி காமராஜர் நகரிலையும் தன்னுடைய வாழ்க்கையில் இருந்த இந்த மனிதர் அத்தனை இடத்தையும் சுட்டி 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 எழுதியிருக்கார். ஃபாக், மொசார்ட், பீத்தோவன், பிராம்ஸ், ஹைடன் அத்தனை பேருடைய நினைவலைகளையும் அவர் எழுதியிருக்கார். அது மட்டுமல்லாமல் ஒரு சம்பவங்களையும் எழுதியிருக்கார். அந்த சம்பவங்கள் அத்தனையும் பார்த்தீங்கன்னா படிக்க படிக்க அத்தனை சுவையாக இருக்கின்றது. இளையராஜா மாஸ்டர் ஆஃப் சிம்பொனி. அந்த சிம்பொனியுடைய வரலாற்று, சிம்பொனி என்றால் என்ன? அந்த சிம்பொனி என்பது இணக்கமாக ஒலிக்கும் இசை ஒலி. இந்த வார்த்தையை கொடுத்ததே கவிஞர் தாராபாரதி அவர்கள் தான். சிம்பொனிக்கு பல டெபினேஷன் இருக்கு சார். ஆனா இணக்கமாக ஒலிக்கும் இசை ஒலி என்கின்ற அந்த வார்த்தைகளை வழங்கியவர் கவிஞர் அவர்கள். அதுக்கு இசையோட்டம், காலப்பிரிவு, காலப்பகுப்பு. சிம்பொனி என்னன்னா பல இசைக்கருவிகள் ஒரே நேரத்திலையும் பல நேரத்திலையும் விட்டு விட்டும் தொடர்ந்தும் வாசிப்பது சிம்பொனி. அந்த சிம்பொனி இசை என்பது இளையராஜாவுக்காக உலக அளவுல மிகப்பெரிய பெயர் வாங்கி கொடுத்தது அத்தனை பேருக்கும் தெரியும். ஆனா அந்த ஒலி பின்னல், அந்த சங்கீத மூச்சு அத்தனையும் எப்படி இளையராஜா நேர்த்தியாக செய்திருக்கிறார் என்பதை அந்த கூட்டு இசையை கூட்டாஞ்சோறு என்று சொன்னார். எப்படி அங்க 8 முழ வேட்டியோ இங்க கூட்டாஞ்சோறு, இந்த வார்த்தையை பாருங்க எவ்வளவு அழகா சொல்லியிருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு கூட்டாஞ்சோரை படித்ததுனால அவரை கூட்டு பாராட்டினாங்க எங்க உலக அளவுல. அதே போல அந்த ஒரு அம்மா ரொம்ப அழகா அந்த இசையை பத்தி ஆரம்பிக்கும் போது ரொம்ப அழகா சரிகம பதனியை பத்திலாம் சொன்னாங்க. அதே போல இவர் இந்த வார்த்தையில முதல்ல சொல்றாரு, 18ஆம் நூற்றாண்டுல தான் ஐரோப்பாவில் இந்த ஓப்பரான்ற இசைக்குழு ஆரம்பித்த அந்த பழைய சிம்பொனி இசைகள், லண்டன்ல இந்த ஃபில் ஹார்மோனிக், அதே போல ராயல் பில் ஹார்மோனிக், நியூயார்க் பில் ஹார்மோனிக், இஸ்ரேலில் ஒரு குழு, இவங்க தான் சிம்பொனியினுடைய அதிகாரிகள். அத்தனை பேரும் சேர்ந்து மகிழ்ந்து பாராட்டியவர் இசைஞானி இளையராஜா என்கின்ற ஒரு பதிவை சொன்னதுக்கு காரணம் என்ன? நாம் அத்தனை தமிழர்களும் பெருமைப்பட வேண்டிய செய்தி இது என்பதை பதிவு செய்துள்ளார் கவிஞர். அது மட்டுமல்லாமல் கவிஞருடைய அத்தனை பரிமாணங்களிலும் இசைஞானியினுடைய என்னென்ன அவர் செய்திருக்கார் அதுலேயும் பாருங்க 7 சரிகம பதனி 7, பண்ணைபுரம் 7, அவருடைய இசை தொகுப்பு 7, இப்படிலாம் சொல்லிட்டு அந்த கடைசி 7வது அத்தியாயத்துல சங்கீத நதிகளின் சங்கமம் என்கின்ற ஒரு அத்தியாயத்தில் சொல்றாரு. 7 விஷயம் இளையராஜா இருக்கு. என்ன? ஒண்ணுன்னா அவர் இசையமைப்பாளர், 2வது பாடகர், 3வது பாடலாசிரியர், 4வது எழுத்தாளர், 5வது நிழற்படக் கலைஞர். என்னுடைய நண்பர் பொன்சி அவருடைய போட்டோகிராஃபர், அவர் அடிக்கடி சொல்லுவார் இளையராஜா மாதிரி யாரும் போட்டோ எடுக்க முடியாதுன்ட்டு. ஒரு மிகச்சிறந்த, நான் நேற்று அவரை சந்திக்க வேண்டும் என்று உண்மையிலே துடித்தேன். ஆனால் ஒரு சில சின்ன காரணங்களுக்காக ஏன்னா வெளிநாட்டிலிருந்து இசைக்கலைஞர்கள் வந்திருக்கிறார்கள். நான் இந்த நிகழ்ச்சியை பற்றி அவர்கள் சொல்ல வேண்டும் என்று ஆசைப்பட்டேன் இசைஞானியிடம், ஆனால் சந்திக்க வாய்ப்பில்லை. இருந்தாலும் கண்டிப்பாக சந்தித்து சொல்வேன். நிழற்பட கலைஞர் 5வது, 6வது ஆன்மீகவாதி, 7வது இசை ஆசான். எத்தனை பேருக்கு இசை கத்துறார் அதுலயும் பாருங்க 7. அப்படி 7 7 7 என்று அருமையாக வருகின்ற அத்தனை விஷயங்களையும் பார்க்கின்ற போது இந்த கவிஞாயிர் அவர்கள் இசைஞானிக்காக இத்தனை அருமையான, அதாவது முதல்ல இந்த பண்ணைபுரம் தொடங்கி பக்கிங்காம் வரையில் என்பதில் முதல்ல அவருடைய பண்ணைபுரத்தினுடைய வாழ்க்கை, அவரை பற்றிய பாராட்டு, பண்ணைபுரத்திலே இவங்க சென்று அவங்க வாழ்க்கையின் நெறிகளை, வறுமை கோட்டை பார்த்தது, அடுத்ததாக சென்னைக்கு வந்தது, சென்னையிலே அவர் வாய்ப்புக்காக அலைந்தது, அதற்கு பிறகு வாய்ப்பு பெற்றது, அதற்கு பிறகு திரை இசையில உயர்ந்தது, அதற்கு பிறகு அவர் வெளிநாட்டிலே போய் அவ்வளவு பேரையும் சந்தித்தது, பார்த்தது, அதற்கு பிறகு அவருடைய பல்முக பரிமாணங்களை அத்தனையும் நேர்த்தியாக சொன்னார் இல்லையா. இப்ப நாம் இந்த கவிஞர் என்ன சொல்லலாம் அல்லது இசைஞானி என்ன சொல்லலாம்? 2 பேரையும் ஒரே ஒரு சின்ன ஒப்புமை பண்ணிட்டு முடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாணிக்கவாசம் பக்கத்துல இருந்து போட்டோ எடுத்து சொல்றாரு. அதனால என்னன்னா, வயலில், அதாவது தாராபாரதி இசைஞானி 2 பேரும் எடுத்துக்கலாம். வயலில் உழைத்தோருக்கு பாடம் நடத்தினார் தாராபாரதி, வயலினிஸ்டுக்கு நோட்ஸ் கொடுத்தார் இசைஞானி. அவர் தாராபாரதி கிராமம் போனார், இவர் கிராம்போன் ஆனார். அவர் காற்றை கவிதையாக்கினார், இவர் காற்றை இசையாக்கினார். அவர் தம்பாணி கவிதைகளால் தமிழ் உயர்த்தினார். யாரு? தாராபாரதி. தம்பாணி கவிதைகளால் தமிழ் உயர்த்தினார். இவர் சிம்போனி, நிறைய பேர் ஆன்சர் சொல்லிட்டாங்க. அவர் தம்பாணி கவிதையால் தமிழ் உயர்த்தினார், இவர் சிம்போனி இசையால் தமிழன் உயர்த்தினார்.
அவர் கவிஞானி, இவர் இசைஞானி. வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். அருமையானது ஒரு உரையை கவிஞர் விஜயகிருஷ்ணன் அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். அரங்க மக்களுக்கு ஒரு செய்தி, ஒரு நிமிடம் அமருமாறு கேட்டுக்கொள்கிறேன். கொஞ்சம் அந்த அமைதியை கலைக்காமல் இருக்கலாம். ஒரு நிமிடத்துக்குள் நிகழ்ச்சி முடிஞ்சிடும். நண்பர்களே, ஒரு தேர்வுக்கு செல்லும் மாணவனை போல் எவ்வளவு அழகாக தயாரித்து கொண்டு வந்து தன்னுடைய உரையை வழங்கினார் பாருங்கள். கரவொலி பலமாக கொடுக்கலாம். வைகையாற்றின் சங்கீதம், இமயமலையின் கம்பீரம் இளையராஜா என்று திரு வைகோ அவர்கள் பாராட்டியிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட இளையராஜா அவர்களை குறித்து மிக அருமையானதொரு நிகழ்ச்சியை கவிஞர் விஜயகிருஷ்ணன் அவர்கள் வழங்கினார். நான் இன்று காலை இளையராஜா அவர்கள் இல்லத்துக்கு தொடர்பு கொண்டு தொலைபேசியில் நான் அழைத்த போது மகன் கார்த்திக் ராஜாவும் மகள் பவதாரணியும் பேசினார்கள். அம்மா, இந்த தொகுப்பை நாங்கள் பிற்காலத்தில் அதை பத்திரப்படுத்திக் கொள்வோம். சில சூழலால் எங்களால் வர இயலவில்லையே தவிர இதை நாங்கள் இந்த ஒளிப்பதிவை பத்திரப்படுத்திக் கொள்வோம், கவிஞரிடத்தில் சொல்லுங்கள் என்று தகவலை அளித்தார்கள். மிக அருமையானதொரு பணியை தாராபாரதி அவர்கள் எப்படி இதை சமைத்திருக்கிறார்கள் என்பதை நாம் எண்ணி எண்ணி மகிழ்ந்தோம். 2 அறிவிப்புகள். அடுத்த மாதம் டிசம்பர் 12ஆம் தேதி தாராபாரதி நிகழ்ச்சி நிறைவு பெற இருக்கிறது. 11வது மாதம் தான் இன்று நீங்கள் இந்த அரங்கம் நிறைந்த மக்களாக நீங்கள் அமர்ந்திருப்பது தாராபாரதி செய்கிற மரியாதை, சிறப்பு என்று கருதலாம். அடுத்த மாதம் பெரிய அரங்கத்தில், கீழே இருக்கக்கூடிய பெரிய அரங்கத்தில் டிசம்பர் 12ஆம் தேதி 2வது வியாழக்கிழமை தாராபாரதி நிகழ்ச்சி நிறைவு பெற இருக்கிறது. அன்று தாராபாரதியின் முழுமையான கவிதை தொகுப்பு அன்றைக்கு வெளியிடப்பட இருக்கிறது. மீண்டும் அந்த மேடையிலே இந்த அரிய நிகழ்வுக்கு நீங்கள் அனைவரும் ஒரு நண்பரை கூட அழைத்து கொண்டு வாருங்கள். இன்றைக்கு விழாவிற்கு வந்தவர்கள் உடன் ஒரு நண்பரை அழைத்துக் கொண்டு வாருங்கள். கண்டிப்பாக நாம் தாராபாரதிக்கு ஒரு பெருமையை செய்ய முடியும் என்பதை இந்த மேடையில் நான் பதிவு செய்வதில் கடமையுள்ளவராக இருக்கிறேன். முக்கிய அறிவிப்பு, இலக்கிய வீதி நடத்துகிற நிகழ்வு ஒரு சிறு நிலையிலே இடமாற்றம் செய்யப்படுகிறது. எவர்வின் ஸ்கூல் என்று கொளத்தூரில் இருக்கக்கூடிய பள்ளியில் 22/11/2019 வெள்ளிக்கிழமை அன்று இந்த நிகழ்வு நடைபெற இருக்கிறது. இலக்கிய வீதியினுடைய நிகழ்வை நாம் கொளத்தூரிலே பாரதிய வித்யா பவனிலிருந்து ஒரு இடமாற்றம் செய்திருக்கிறோம். ஆக நண்பர்கள் அனைவருக்கும் நீங்கள் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு, அதன் பிறகு மின்னஞ்சல் மூலமாக தொடர்பு கொண்டு நீங்கள் இந்த செய்தி அனுப்புமாறு பணியுடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த இனிய விழாவிற்கு அரங்கத்திற்கு பார்வையாளராக வந்திருந்தாலும் இந்த மேடையில் வந்து சிறப்பு செய்த வணக்கத்திற்குரிய அனைத்து இந்திய தமிழ் எழுத்தாளர் சங்கத்தினுடைய தலைவர் அண்ணன் பெரியண்ணன் அவர்களுக்கு நம்முடைய காந்தி சுப்பார்மம் அவர்கள் பொன்னாடை வழங்கினார்கள். கரவொலி. நண்பர்களே, நம்முடைய இறை இசை 40 என்ற நூல் 60 ரூபாய் நூல் இப்பொழுது 50 ரூபாய்க்காக உங்கள் கரத்தில் கொடுக்க தயாராக இருக்கிறார் பதிப்பகத்தார்கள். ஆக நீங்கள் நூலை பெற்று செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறேன். விலை மதிப்பில்லாத இந்த நூலை 50 ரூபாய் விலை கொடுத்து வாங்கிச் செல்லுமாறு பணியுடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த 2 அறிவிப்புடன் நிகழ்ச்சி நிறைவடைகிறது. அனைவரும் எழுந்து நிற்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். வாசிகை கண்ணப்பன் அவர்கள் பன்னிசை கலைமாமணி நிகழ்ச்சி நிறைவாக வாழிய செந்தமிழ் பாடுமாறு பணியொன்போடு அழைக்கிறேன். பேராசிரியர் விஜயலட்சுமி ராமசாமி அவர்கள் உடன் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். வாழிய செந்தமிழ் வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத் மணி திருநாடு, வாழிய செந்தமிழ் வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணி திருநாடு. வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம். அனைவருக்கும் நன்றி. Loved by one and all in India and abroad. Even before the phrase corporate social responsibility gained significance, it was textured into the group's value systems. And today, this phrase has been redefined by Mr. Murali as citizen social responsibility. Chennai 365, an effort by SKS in association with social, sports and cultural bodies to do good to a vibrant Chennai.
To Sri Krishna Sweets, it's no mere rule. It's not just an act. It's every citizen's social responsibility. After all, we make a living by what we get, but we make a life by what we give. And in the process, create a world where life's best bonds are built with love and care. And in time, they will become our strongest bond.